சிற்றம்பலம் சிற்றம்பலம். பரசமய கோளரியை பாலராவாயனை பூம்பழனம் சூழ்ந்த சிரபுரத்து திருஞான சம்பந்தப் பெருமானை தேயமெல்லாம் குரவையிடத் தமிழ் வேதம் விரித்தருளும் கவுனியர்தம் குலதீபத்தை விரவியமை ஆருடைய வென்றிமழ இளங்களிற்றை விரும்பி வாழ்வாம். தூக்குசீர் திருத்தொண்டத் தொகை விரிவாக்கினால் சொல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாபதி குன்றைவாழ் சேக்கிழானடி சென்னி இருத்துவாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல கட்சி ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். போற்றுதலுக்குரிய வகையிலே நம்முடைய சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை மூலமாக வாரந்தோறும் சைவத் திருமுறைகளில் 12ஆம் திருமுறையாக இருக்கக்கூடிய திருத்தொண்டர் புராணமாகிய பெரிய புராணத்தை சிந்திப்பதற்கு ஒரு அரிய வாய்ப்பை ஏற்படுத்திய நம்முடைய அறக்கட்டளை நிறுவனர் ஞானமையா அவர்களை திசை நோக்கி வணங்கி, நம்முடைய பொழிவிற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பெருமக்களே, பெரிய புராணத்தை அந்தந்த பதிகங்களோடு நாம் தொடர்ந்து சிந்திக்கின்றோம். சென்ற வாரம் 2 வகுப்பாக, ஏனென்று சொன்னால் அடுத்த சனிக்கிழமை நம்முடைய பெரிய புராண வகுப்பு கிடையாது. ஏன்னா திருமந்திர வகுப்பு இருக்கிறது. அதனால அந்த வகுப்பினுடைய அமர்வை எடுத்து சென்ற வகுப்பில் போட்டால் 2 அமர்வாக நடந்தது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்திணைநகரினை வழிபட்ட அந்த செய்தியை நம்ம பார்த்தோம். அதில் சிறப்பான பதிகமாக இருப்பவே நம்ம கொஞ்சம் விரிவாக சொன்னோம். அதை ஏனென்று சொன்னால் அதனுடைய அந்த பதிகத்தினுடைய நிறைவில் பரமுக்தி எய்துவார்கள், அதை ஓதி அதன்படி நடந்தால் பரமுக்தி அடையலாம் என்று பதிக பலன் கூறுகிறார் என்று சொன்னால், அதெல்லாம் நிச்சயம் பெருமானுடைய அருளால் விளைந்தவை பதிகங்கள் என்பதற்கு தகுந்த சான்று, உயர்ந்த ஒரு பதிகப்பலனாக அவர் கூறுகிறார் என்ற செய்திகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். தொடர்ந்து திருத்திணைநகரை விட்டு வணங்கி தில்லையை நோக்கி போகிறார் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதை தான் நம்ம பார்த்தோம். இன்று போல ஏதோ நம்ம மகிழுந்தில் ஏறி உட்கார்ந்துட்டு கோபுர வாசலில் போய் இறங்கலாம், இறங்கின உடனே கோயிலுக்குள்ளே போயிடலாம் என்று அல்ல. அவரெல்லாம் மிகவும் பொறுமையாக அந்த ஊரினுடைய காட்சி, எல்லையினுடைய காட்சி, இன்னொன்று சேக்கிழார் சைவ மரபுகளை கூறுவார் என்று நம்ம சென்ற வகுப்பில் சொன்னோம். என்ன சைவ மரபு என்று சொன்னால், ஒரு அரிய பெரியவருடைய வாழ்ந்த தலமாக இருந்தால் அதை வணங்க வேண்டும், அவசியம் வணங்கணும். ஊருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தீர்த்தத்துக்கே அப்படி சொல்லுவாங்க. பொதுவாக தீர்த்தத்தை விட்டுருங்க, கடல் என்று சொன்னால் கடல் என்பதும் ஒரு வகை தீர்த்தம். நமக்கு எப்படி தீர்த்தவாரி என்று சொல்கிறாங்களோ வைஷ்ணவத்தில் சொல்கிறாங்க, நம்ம பெருமானும் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று நம்ம சைவத்திலையும் சொல்கிறோம். தீர்த்தம் மிக முக்கியம்னு. அதுபோல் அந்த காலத்தில் கடலாட்டு என்பது உண்டு. கடல் என்பதும் ஒரு தீர்த்தம் தான். ஏனென்று சொன்னால் திருவம்பாவையிலையும் வருது, திருப்பாவையிலையும் அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த கடலிலிருந்து தான் முகந்து கொண்டு போய் அந்த ஆடி வளவனாக இருக்கக்கூடிய திருமாலினுடைய அம்பு போல நீ பெய்யணும், மழை பெய்யணும் உலகிற்கு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. அப்ப மழைக்கு ஆதாரமாக அடிப்படையாக இருப்பது எது என்று சொன்னால் கடல். எனவே எல்லா வகையான தீர்த்தமும் மழை நீர்ல இருந்து வருதுன்னு சொன்னா அதையே உருவாக்குவதற்கு பெருந்துணையாக இருப்பது கடல் அல்லவா என்று, கடல் என்பது ஒரு வகை தீர்த்தம். எனவே நாம் கூட கடற்கரைக்கு போறோம்னு சொன்னா ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தம், அதுவும் நம்ம சொன்னோம். ஏனென்றால் பெருமானே இந்த ஒரு ஓமையில சேக்கிழார் சொல்லும் பொழுது, பெருமான் கடலாட்டிற்கு அந்த அன்பர்கள்லாம் போகும் பொழுது அப்போ வணங்கினா போதாது என்றுதான் அகழியிலே நீர் வருவது கூட கடல் வளம் வருவது போல் இருக்கிறது என்று ஒரு அருமையான ஒரு ஓமையை சொன்னார் சேக்கிழார். எதுக்கு சொல்ல வரோன்னு சொன்னா, அந்த கடலிலே கூட நாம் எடுத்த உடனே கால் வைத்து விடக்கூடாது, தீர்த்தமா இருந்தாலும் எடுத்த உடனே கால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த நீரை கையினால் எடுத்து தலையிலே தெளித்து, பெருமானுடைய அருள் அல்லவா. ஏனென்று சொன்னால் திருக்குறள்ல கடவுள் வாழ்த்துக்கு அப்புறம் வான் சிறப்பை வைக்கிறார். ஒரு இயல்பு பற்றி தான் வைக்கிறார். ஏனென்று சொன்னால் கடவுள் வாழ்த்து சொல்லிட்டார். பெருமானுடைய அருளாக இருப்பது எது என்றால், எந்த ஒரு கைமாறும் இல்லாமல் மழை நமக்கு அருள் செய்கிறது, கருணை செய்கிறது என்று பார்க்கிறோம். எனவே இறைவனுடைய அருளாக இருப்பது மழை அல்லது நீர்னு சொல்லும் பொழுது அந்த தீர்த்தத்தையே நம்ம அப்படி மதிக்கிறோம்னு சொன்னா, பெரியவர்கள் வாழ்ந்த அந்த ஊர் அல்லது பெருமான் இருக்கக்கூடிய அந்த தலத்தை நாம் அவசியம் எல்லையிலே வழிபட்டு தான் செல்ல வேண்டும் என்பது ஒரு வகை மரபு. அதை ஒருபடி மேலே போய் தான் நம்முடைய ஞானசம்பந்தர், சுந்தரர் போன்றவர்கள் காரைக்கால் அம்மையார் இருந்தபதியா நான் மிதிக்க மாட்டேன் என்று அஞ்சுகிறார்கள்.
சுந்தரர் அப்பர் பெருமானுடைய இதை நம்ம பார்த்தோம். அடுத்து ஞானசம்பந்த பெருமானுடைய சீர்காழி தலத்தை மிதிக்காமல் அஞ்சுகிறார், எல்லையிலே தான் வணங்குகிறார் என்று பார்க்கிறோம். எனவே அந்த மரபுகளையும் சேர்க்கிறார், சொல்லுகிறார் என்று பார்த்தோம். தில்லையினுடைய எல்லையை வணங்குகிறார், பின்பு நந்தவனத்தை வணங்குகிறார். அந்த செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம். நந்தவனத்தை எல்லாம் வணங்கி திருவீதி புகுந்தார். அந்த சென்ற வாரம் கொடுத்த குறிப்பில் 52வது பக்கம் 98வது பாட்டு முடித்த நினைவு. அன்பின் வந்து எதிர்கொண்ட சீரடியார் அவர்களோ நம்பியாரூரர் தாமோ முன்பு இறைஞ்சினர் யாவரென்று அறியா முறைமையால் எதிர் வணங்கி மகிழ்ந்து பின்பு கும்பிடும் விரும்பின் நிறைந்து பெருகு நாவநகரார் பெருமானும் பொன்பிறங்கு மணிமாளிகை நீடும் பொறுவிறந்த திருவீதி புகுந்தார். அந்த திருவீதியை சொல்லும் பொழுது பொறுவிறந்த திருவீதின்னு சொல்றார். ஒப்பற்ற திருவீதி என்று பொருள். பொறுவிறந்தன ஒப்பற்ற என்று. ஏன் ஒப்பற்ற திருவீதின்றதை நம்ம சொன்னோம். அப்பர் பெருமான் அங்கப்பிரதட்சணமாக வலம் வந்த வீதி தில்லையினுடைய திருவீதி. கோயில இல்லை, திருவீதியே வலம் வந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அவ்வளவு சிறப்புடையது சிதம்பரம். தொன்மையான தலங்கள் என்று சொல்லும் பொழுது கூட, அல்லது சைவத்திற்கு மிக சிறந்த தலங்களாக சொல்லும் பொழுது திருச்சிற்றம்பலமாகிய சிதம்பரமும் திருவாரூரும் மிக முக்கியம் என்று நம்ம சொல்றோம். திருவாரூர் தான் பழமையானது. அதே போல தில்லை என்று பாடும் பொழுது, அதற்கு தான் கஷேத்திர கோவையில பாடும் பொழுது நம்ம ஞானசம்பந்த பெருமான் ஆரூரை முதல்ல சொல்றார். ஐயா அதை சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டுமே சமமான ஒரு தலம். ஏன்னா இங்க நடராஜ பெருமான் ஆடல் புரிகிறார், ஆனந்த நடனமாக ஆடுகிறார். அங்க தியாகேசர் அசபா நடனமாக ஆடுகிறார். ரெண்டுமே சைவத்திற்கு முக்கியம்ன்றதுனால தான் ஞானசம்பந்த பெருமான் கஷேத்திர கோவை பாடும் பொழுது ஆரூர் தில்லை அம்பலம் வல்லம் நல்லம் என்று பாடினார். அப்பரடிகள் பாடும் பொழுது ஊர்த்தொகையாக அவர் சொல்லும் பொழுது தலங்களை பட்டியலிடும் பொழுது அவர் எப்படி பாடினார்? தில்லை சிற்றம்பலமும் செம்பொன்பள்ளி என்று பாடினார். இவர் முதல்ல ஆரூரை சொன்னார், அவர் முதல்ல சிதம்பரத்தை சொன்னார் என்று சொல்லி இரண்டுமே சைவத்திற்கு மிக முக்கியமான தலங்கள் என்று பார்க்கிறோம். அப்படி முக்கியமான தலத்தினுடைய திருவீதியும் முக்கியம்தான் என்பதற்காக தான் போறாரா. அங்க இருக்கிற தொண்டர்கள்ல யார் முதல்ல வணங்கினாங்க? தொண்டர்கள் நம்பியாரூரை வணங்கினாங்களா அல்லது நம்பியாரூர் தொண்டர்களை வணங்கினாரா என்று தெரியாத அளவிற்கு இருவரும் மாறி மாறி வணங்குகிறார்கள் என்று சொன்னால், அவர் முதல்ல வணங்கட்டும் நாம முதல்ல வணங்கட்டும் என்ற அந்த ஈகோ இல்லாம, அந்த செருக்கு இல்லாமல் இருந்தார்கள் என்று சொல்லி அந்த செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம் சென்ற வகுப்புல. அடுத்து 99வது பாடல் தான் நம்ம இன்றைய வகுப்புல பார்க்கணும். பாட்டு பாருங்க. அங்கன் மாமரை முழங்கும் மருங்கே ஆடு அரம்பயர் அரங்கு முழங்கும் மங்குல் வானின் மிசை ஐந்தும் முழங்கும் வாச மாலைகளின் வண்டு முழங்கும் பொங்கும் அன்பு அருவி கண்பொழி தொண்டரு போற்றி இசைக்கும் ஒலி எங்கும் முழங்கும் திங்கள் தங்கு சடை கங்கை முழங்கும் தேவதேவர் புரியும் திருவீதி என்று சொல்லி பெருமான் இருக்கக்கூடிய தில்லையினுடைய திருவீதியிலே என்னென்ன ஒலிகள்லாம் ஏற்படுகிறது, என்ன ஓசைகள் அங்கே இருக்குது என்று சொல்லும் பொழுது முதல்ல சொல்றார், அங்கன் மாமரை முழங்கும். மறை என்று சொன்னால் வேதம். நம்ம முதல்லே சொன்னோம், ஞானசம்பந்த பெருமான் அங்க பார்க்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய தில்லை தீட்சிதர்கள் எல்லாம் சிவசாரூபம் பெற்றவர்களாக பாடுகிறார். கரிய நீலமணி மிடற்றார் என்றெல்லாம் பாடுகிறார்னு பார்க்கிறோம். ஆடினார் பால் தயிர்ல பாடுறார். அப்போ அவங்கெல்லாம் சிவசாரூபம் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு உண்மையா நடராஜ பெருமானை வணங்குகிறார்கள் என்று பார்க்கணும். முதல்ல எடுத்தோடனே அதான பாடுறார், கற்று ஆங்கு எரியோம்பி கலியை வாராமே செற்றார் அவர்கள் வாழ் தில்லை சிற்றம்பலம் என்று பாடுகிறார்னு பார்க்கிறோம். எனவே வேத ஒளியானது தில்லையிலே ஒலித்து கொண்டே இருக்கிறது என்று பார்க்கிறோம். அங்கன் மாமரை முழங்கும் மருங்கே அருகிலே ஆடு அரம்பயர் அரங்கு முழங்கும். ஆடு அரம்பயர் என்று சொன்னால் பெண்கள் எல்லாம் ஆடுகிறார்கள். அவருடைய ஆடல் ஓசையும் நிரம்புகிறது என்று பார்க்கிறோம். மங்குல் வானின் மிசை ஐந்தும் முழங்கும். ஏதாவது ஒரு சுபகாரியம் அல்லது தெய்வகாரியம் என்று சொன்னால் அந்த தெய்வ நிகழ்ச்சியில மேலே இருந்து தேவர்கள் எல்லாம் இசை முழக்கம் செய்வார்கள். அதுக்குன்னே சில தேவர்கள்லாம் உண்டு. இப்போ நம்ம புராணத்திலே பார்த்தோம்னு சொன்னா, ஒரு நல்ல நிகழ்வு நடக்குது அல்லது பெருமான் காட்சி கொடுக்கிறாருன்னு சொன்னா, இப்போ இங்க நம்ம திருக்குறிப்பு தொண்டரை வச்சுக்கோங்களேன். பெருமான் காட்சி கொடுக்கும் பொழுது சேக்கிழார் என்ன சொல்றார்? வான் நிறைந்த புனல் மழை போய் மலர் மழையாய் அப்படின்னு சொல்றார். இந்த
தண்ணீர் மழை நின்று போச்சு, பூமழை பொழியுது அப்படின்னு சொன்னா, ஒரு தெய்வீக நிகழ்ச்சி என்று சொன்னால் மங்கள இசை வாசிக்கவும் பூவை போடுவதற்காகவும் சில தேவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த தேவர்கள் என்ன செய்வாங்க? அதெல்லாம் செய்வாங்க, தொடர்ந்து செய்வாங்க. அது எல்லாருக்கும் தெரியுமா சார்னு கேட்டா, யார் அந்த தெய்வ அனுபவம் பெறுகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர எல்லாருக்கும் தெரியாது. அப்போ தில்லையில எப்பயுமே தெய்வீக நிகழ்ச்சி ஏதாவது ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறது. எனவே அங்க என்ன ஆகுதுன்னு சொன்னா, மங்குள் வானின் மிசை ஐந்தும் முழங்கும். அதுதான் பஞ்ச தேவ வாத்தியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பஞ்ச தேவ வாத்தியங்கள் எல்லாம் ஒலித்து கொண்டே இருக்குமா. வாச மாலைகளின் வண்டு முழங்கும். பெருமானுக்காக தொடுக்கப்பட்ட அந்த மாலைகள் இருக்கு இல்லையா, அந்த மாலைகள் எல்லாம் வாசனையுடைய மாலைகள். இன்னொன்று வண்டு எல்லாம் முழங்கும் என்றால், பழைய பூவா இருந்தால் வண்டு தான் வராது. புது பூவாக இருந்து தேன் இருக்கக்கூடிய பூவாக இருந்தால்தான் என்ன பண்ணும், வண்டு மொய்க்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் எல்லாம் வச்சுட்டு எடுத்துட்டு வந்தாலாம் வண்டு மொய்க்காதுன்னு பார்க்கிறோம். அப்போ பெருமானுக்காக அன்பு கொண்டு புதுமலர்களால் மாலை சாத்துகிறார்கள் என்று பார்க்கிறோம். பொங்கும் அன்பு அருவி கண்மொழி கண்பொழி தொண்டர் போற்றி இசைக்கும் ஒலி எங்கும் முழங்கும். அதுதான் திருவாசகத்துல திருப்பள்ளி எழுச்சியில சொல்றார் இல்லையா, இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் சொல்லிட்டு தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒருபால் சொன்னார். எல்லாம் ஒருத்தர் சொன்னார். அன்பினால் என்ன பண்றாங்களா, அடியார் பெருமக்கள் எல்லாம் பெருமானை தொழுகின்றார்கள், அழுகிறார்கள் என்று சொல்லி சொல்றார். அந்த அழுகை என்பது நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். ஏதோ ஒரு துன்பம் வருதுன்னு சொன்னா, இப்ப நம்ம பயணம் பண்றோம், சாலையில நம்ம ஒரு மென்மையான மனமுடையராகவே இருக்கட்டுமே, ஆங்கிலத்தில் சொன்னா சொல்லுவாங்க சாஃப்ட் ஹார்ட்டட். ஏன்னா இப்போ வந்து ஆங்கில மோகம் அப்படி வந்துட்டு ஆங்கிலத்தில் சொன்னாதான் புரியுது சில சொற்கள்லாம், தமிழ்ல சொன்னா புரிய மாட்டேது. ரொம்ப சாஃப்ட் நேச்சரா இருக்கிறாருப்பான்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி இருக்கிறவரா இருந்தா கூட சாலையில ஏதோ ஒரு சின்ன ஒரு விபத்து, ஏதோ ஒரு வண்டி சாஞ்சிருச்சுன்னா கூட சிவசிவா என்ன இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, அது வருத்தப்படுவாங்களே தவிர, அந்த வருத்தம் என்பது ஒரு வகை. அதுவே நமக்கு வேண்டியவர் அல்லது நம்ம குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் வண்டி சாஞ்சிருச்சுன்னு சொன்னா அப்படியே மனசு பதப்பதச்சு போயிடும், கண்ணு லேசா கலங்கி போயிடும். ஐயோ என்னப்பாச்சு அப்படின்ட்டு சொல்லி நம்ம துடிச்சிருவோம் இல்லையா. அப்போ எங்க அன்பு மிகுதியா இருக்குதோ அங்கதான் வந்து கண்ணீர் வரும் என்று சொல்லுவாங்க. அதைத்தான் ஞானசம்பந்தர் சொன்னார், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி பாடணும்னு சொன்னார். பெருமானுக்கு இருக்கட்டும், உலகியல்லே அப்படி வந்து சொல்றாங்க. ஒரு அருமையான பாட்டு ஒண்ணு தலைவன் தலைவிக்கு சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, சங்க இலக்கிய பாட்டு, மாறா காதலர் மலை மறந்தனரே அப்படின்னு ஒரு பாட்டு. அவர் எப்படின்னு சொன்னா, தலைவி சொல்றா, அவர் என்னை மறக்காதவர், அந்த காதலில இருந்து மாறாதவர், ஆனால் அவர் இப்ப மலைப்பக்கமே வருவதில்லை, என்னை மறந்துட்டார், மாறா காதலர் மலை மறந்தனரே என்று சொல்லி அடுத்தவர் என்ன சொல்லுவா, அவர் தான் அப்ப வரலன்னா என்ன அர்த்தம், உன் மேல அந்த அன்பு மாறி போச்சுன்னு அர்த்தம் இல்லையா. சரி பரவாயில்ல, இன்னைக்கு மாதிரி இருந்தா பரவாயில்ல, நம்ம வேறொரு காதலனை தேடி போகலாம் என்று போயிடுவாங்க. அந்த அன்புலாம் அந்த காலத்துல எப்படி இருக்குது, தலைவன் தலைவியா இருந்தால் அவ சொல்ற அடுத்த வரியில, ஆறா கற்பணி வரலானாவே, கற்பணி என்றால் கண்பணி, என்னுடைய கண்ணினுடைய நீர் ஆறு போல வருகிறது என்று சொல்லி, வேறா என்னுடைய அந்த தோல் வலை நெகிழுமே, ஏனென்று சொன்னால் நான் அழுது அழுது என்னுடைய உடல் நிலை மாறி உடம்பே இழைச்சி போயிடுறேன். வலை தோல் வலை என்று சொன்னால் கையில இங்க அணிவது கிடையாது, அந்த காலத்துல இங்க அணைவாங்க, இதுதான் வந்து தோல் வலை இங்க அணிவது. இது என்ன ஆகும், லேசா உடம்பு மெலிஞ்சதுன்னா கூட அந்த வலை நெகிழ்ந்து போயிடும் இல்லையா. தோழியிடத்துல சொல்றா, என்னுடைய காதலர் வராததனால் எனக்கு கண் ஆறாக கண்ணீர் வருகிறது, என்னுடைய தோல் வலை நெகிழ்கிறது சொல்லிட்டு, தோழி நான் எப்படி உயிரோட இருக்க போறேன்னு தெரியல, அவரை பார்க்காம இருக்க போறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு, கூராய் தோழி யான் வாழுமாறே என்று சொல்லுவா தலைவி. நான் எப்படி வாழ்வது, அதற்காக ஒரு வழி சொல்ல என்று சொல்லுகிறார். என்று சொன்னால், ஒரு தலைவன் அவன் வரவில்லை என்றாலே வந்து கண்ணிலே ஆறாக கண்ணீர் வருகிறது என்றால், அப்ப நம்முடைய பெருமான் அவன் எவ்வளோ நமக்கு செய்கிறான். பெருமானுடைய அந்த செயல்களை தான் எண்ணி பார்த்தால், கேவல நிலையிலே ஆணவத்தோடு பொருந்தி இருக்கக்கூடிய அந்த உயிரை எடுத்து சகல நிலைக்கு தந்து, அதற்கெல்லாம் தனு கரண புவனபோகங்களை தந்து, பின்பு நீங்கள் வந்து என்னுடைய திருவடி அடைய வேண்டும் என்று உயிருக்கு உயிராக இருந்து பெருமான் அறிவுறுத்துகின்றானே, எவ்வளவு செய்கிறான் பெருமான். அவனுடைய அந்த செயல்களை எல்லாம் நாம் எண்ணி பார்த்தால்
அன்பு வரணும் இல்லையா? அன்பு வந்தா கண்ணீர் வரணும் இல்லையா? அப்படி கண்ணீர் வந்தால்தான் அது உண்மையான அன்பு. அதை தான் வந்து அவங்க பார்த்துட்டு தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒருபால் என்று சொல்லி அப்படி ஒரு அன்பு வந்தாதான் என்ன பண்ணுவோம்? கரம் குவிதல் என்ற நிலையை போய் சிரம் குவிதலாக அடுத்து என்ன சொன்னார்? சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் என்று சொல்லி சொன்னார். அப்படி ஒரு அன்பு வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம எதையும் பார்க்க மாட்டோம். பெருமானே எப்படி கும்பிட்டு வர மாட்டோம், இரண்டு கை கூப்பி வணங்க மாட்டோம். தலைவா என்று சொல்லி பெருமானே நீதானே எல்லாம் என்று சென்னியிலே அஞ்சலி கூப்புவார்கள் என்று சொல்லிதான் அந்த அன்பு நிலையை விளக்குகிறார்கள்னு பார்க்கிறோம். அதேதான் மெய்தான் அரும்பிலையும் அவர் சொல்றாரு இல்லையா? கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்ற வேண்டும் என்று சொல்லி கூறுகிறார். அதுதான் அன்பு. அது சொல்றாரு பாருங்க. பொங்கும் அன்பு அருவி கண்பொழி தொண்டர். அந்த தொண்டர்களுக்கெல்லாம் கண்ணிலே அருவி போல கண்ணீர் வருகிறது, பெருமான் மேலே அன்பு வருகிறது என்று சொல்லி. ஒரு அன்பர் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, சிங்கப்பூர்ல இருக்கக்கூடியவங்க, எங்க ஐயாவுடைய மாணவி. அவங்க இடத்துல இப்பதான் அண்மையில நான் பேசினேன். பேசும்பொழுது ரொம்ப நாள் ஆயிடுச்சு பேசி, ஏதோ ஒரு பேச்சில் மெய்யடியார் என்ற ஒரு சொல்லை பற்றி ஏதோ பேசணும். அவங்க வந்து புதுசாக கேட்டாங்க, மெய்யடியார் என்று சொன்னால் என்ன அமர் அப்படின்னு கேட்டாங்க. நான் சும்மா வேடிக்கையாக அவங்க கிட்ட சொன்னேன், மெய்யடியார் என்று சொன்னால் நீங்கள் தாம்மா மெய்யடியார் அப்படின்னு. நான் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒன்றும் இல்லை, அது நடந்த செய்தி தான். சிதம்பரத்திலே நடராஜ பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் போகிறோம். போகும்பொழுது அவங்க என்ன தரிசனம் பண்ணல, முதல் முறையாக தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இப்போ நாம் கூட போகிறோம்னு சொன்னால் நடை சாத்தின நேரம் மதிய நேரத்தில் போகிறோம். கோயில் உள்ளே போயிட்டோம், ஆனால் நடராஜருடைய அந்த இது இருக்கு இல்லையா, திருச்சிற்றம்பலம், அந்த சன்னதிக்கு போக முடியல, கதவு சாத்திட்டாங்க. அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? பெருமானுடைய தவம் நமக்கு இன்று இங்கே வரைக்கும் தான் இருக்குது, நடராஜ பெருமானை பார்ப்பதற்கு வேறொரு நாள் இருக்குது என்று சொல்லிட்டு நம்ம போயிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி என்ன பண்ணாங்க, ஓன்னு அழறாங்க கோயில இருந்து. பெருமானே உன்னை தரிசனம் பண்ண முடியலையே என்று. அப்படியே எனக்கு ரொம்ப அந்த காட்சி வந்து ரொம்ப நெகிழ்ந்து போயாச்சு. சிங்கப்பூருடைய அன்பர் அவங்க. அப்போதான் சொன்னேம்மா, நாங்கள் கூட இருக்கிறோம், எவ்வளோ தலங்கள் போகும்பொழுது கதவு அடைச்சிருந்ததுன்னா வந்துடுவோம், ஆனால் நீங்கள் பெருமானை தரிசனம் பண்ண முடியலன்னு அழறீங்க இல்லையா? அவ்வளோ அன்பு இருக்குது இல்லையா? அப்படி அன்பு இருந்து கண்ணீர் வந்தால் அவர்களெல்லாம் மெய்யடியார், இல்லைன்னு சொன்னால் அவர்களெல்லாம் அடியார் என்று சொல்லி, அதுதான் திருவாசகத்தில் சீரடியார்னு சொல்றார், அவர்களாம் சிறப்பான அடியார்கள் என்று சொல்லி நம்ம சொன்னோம். அதே மாதிரி தான் இவர் சொல்றார், அவர்களுக்கெல்லாம் கண்ணிலே அருவி போல வந்து அந்த நீர் சொரியும் என்று சொல்லி சொல்றார். ஓ, ஆமா, கஷ்டம்தான் எல்லாருக்கும் இருக்குமே தவிர அந்த வெளிப்பாடு உடனே வருது இல்லையா? அதுதான் வந்து அன்புன்னு சொல்லுவாங்க. நம்ம பேராசிரியர் ஒன்று சொல்லுவார், இங்கே திருமுறை அருட்பணியெல்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா? லயோலா காலேஜில் படிக்கிறப்போ அவர் ப்ரொஃபஸராக இருக்கிறப்போ ஒரு மாணவர் படித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பெயரே சொல்லாமல் ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கிறார், ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப்பாக. அந்த நிகழ்ச்சி ஐயா சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப நெகிழ்ந்து போடும், அவர் கண் கலங்கிடுவார் அது சொல்லும் பொழுது. அந்த மாணவர் வந்து யார் தன்னுடைய அந்த கல்வித்தொகை கட்டினாங்கன்னு ஐயா நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக கேட்டிருக்கிறார், ஆண்டு முடிச்சுட்டு கேட்டிருக்கிறார். சரி, ரொம்ப அவர் வற்புறுத்தி கேட்கவே அவரிடத்தில் அனுமதி வாங்கி இவர் தான்ப்பா என்று சொன்ன உடனே அந்த மாணவர் ஓன்னு அழுதாரு. அப்படி அழுத உடனே காலை விழுந்து அழறார். அப்ப எவ்வளவு அவருக்கு ஒரு பெரிய ஏக்கம் இருந்திருக்கிறோம், அந்த அன்பு இருக்கும் என்று சொன்னால் தனக்கு அவ்வளவு உதவி செய்திருக்கிறாருன்னு அழுதாரு. அப்ப பெருமான் நமக்கு எவ்வளவு செய்யறான், நமக்கு எவ்வளவு அன்பு வர வேண்டும் என்று அவர் சிவஞான போதம் எடுக்கிறப்ப சொல்லுவார் ஐயா. அது மாதிரி அடியாருடைய அனுபவங்கள் பல இல்லையா? ஏதோ ஒரு நினைப்பு வந்துட்டா அவங்க வந்து அழுவாங்க. அந்த அழுகைதான் பெருமான் உண்மையான அழுகையா இருந்தா ஏற்றுக்கொள்கிறான் என்று பார்க்கிறோம். அதே மாணிக்க வாசகர் சொல்றார், நீங்க பொய்யா அழுதிங்கன்னா பெருமான் வந்து ஏற்றுக்க மாட்டா என்றுதான். என்ன சொல்றார்? முக்கியமான பாட்டு அது, ஆனந்த பரவசம் என்ற பகுதியில வந்து வரும், மெய்யுண இதுல திருச்சதகத்துல என்ன பாட்டு? யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய்யானால். அது எப்படி படிக்கிறாங்க இப்போ? என் அன்பும் பொய் நிறுத்திட்டு ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. அதை சொல்லி என்ன சொல்லிட்டாங்க? அழுது அடி அடைந்த அன்பர்னு சொல்றோம் இவரை, மாணிக்க வாசகரை. அவரே சொல்றார், பெருமானே அழுதால் உன்னை பெறலாமே, அழுதா உன்னை பெற்றுடலாம்பான்னு சொல்றாருன்னு சொல்றோம். பாட்டு அதுல எப்படி இருக்குன்னு சொன்னா,
அழுதால் உன்னை பெறலாமேன்னு சொல்லிட்டு முடிஞ்சிடல. அப்புறம் என்ன சொல்றார்? தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உன்னை வந்து உருமாறேன்னு சொல்றாரு இல்லையா பெருமானே. அடியேன் உன்னை வந்து சேர்வதற்கான வழியை சொல்லுன்னு சொல்றார். அழுதா உன்னை பெற்றிடலாம்னு சொன்னா வழி சொல்லுன்னு ஏன் கேட்கிறாரு? அழுவது தானே வழி. அப்ப என்ன அந்த பாட்டுல சொல்றார் என்றால், பெருமானே நான் பொய், யானே பொய், என் அன்பும் பொய், என் நெஞ்சும் பொய் என்று சொன்னால் அப்ப என்னுடைய அன்பு மட்டும், என்னுடைய அழுகை மட்டும் உண்மையா இருக்குமா? இருக்காதல்லவா. என்னுடைய யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய்ன்னு சொல்லிட்டா அப்ப என்னுடைய அழுகை மட்டும் எப்படி மெய்யா இருக்கும்? அப்போ அழுதால் உன்னை பெறலாமே என்றால் அது வினா, பெற முடியாது பெருமானே. அப்போ உன்னை எப்படி நான் பெறுவது என்பதற்கான ஒரு வழியை நீ சொல் என்றுதான் அந்த பாட்டில் வந்து கேட்கிறார் என்று பார்க்கிறோம். நம்ம பல இடத்துல சொல்லியிருக்கிறோம் ஐயா சொன்னதுனால. போன முறை திருவாசக மாநாட்டில் கூட அதை பேசியிருக்கிறோம். எனவே பாட்டு வந்து ரொம்ப கவனமாக படிக்க வேண்டியதாக இருக்கு. அது மாதிரி அழுகையிலே ரெண்டு வகையை சொல்றார். உண்மையான அழுகையை சொல்றார், பொய்யான அழுகையை சொல்றார். எனவே பெருமானுக்கு அது தெரியும் என்று. தில்லையில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மெய்யடியார்களாக அவர்கள் உண்மையிலே பெருமானுடைய கருணையை வியந்து அழுகிறார்கள். கண்புழி தொண்டர் போற்றி இசைக்கும் ஒளி எங்கும் முழங்கும். பெருமானை போற்றி வணங்குகிறார்களாம். அந்த ஒளி வந்து எல்லா இடத்துலையும் முழங்குது. அடுத்து திங்கள் தங்கு சடை கங்கை முழங்கும். பெருமானுடைய திருச்சடையிலே திங்கள் இருக்கிறது. திங்கள் என்றால் நமக்கு தெரியும் அந்த பிறை, அதான் சுந்தரர் பித்தா பிறை சூடின்னு பாடினார். அந்த பிறை இருக்கக்கூடிய சடையிலே கங்கை முழங்குமா. அதுதான் நம்ம அருமையான பாட்டு. இங்க பாடும்பொழுது கூட தேரொலிக்க மா ஒலிக்க திசை ஒலிக்கும் புகழ்காஞ்சின்னு சொல்லிட்டு அந்த சடையை பற்றி சொல்லும் பொழுது நீர் ஒலிக்க அரா இறைக்க நிலா முகிழ்க்கும் திருமுடியார்னு சொல்லுவார். அந்த சொல்லெல்லாம் எப்படி வந்து சேர்க்கிறாருன்னு தெரியும். நீர் ஒலிக்க அரா இறைக்க என்றால் பாம்பினுடைய அந்த ஓசை கேட்குது. அடுத்து நிலவு, அந்த நீர் வந்து வருகிறது, நிலவினுடைய ஒளி இருக்குதுன்னு சொல்றார். அதை தான் இங்க சொல்லும் பொழுது திங்கள் தங்கு சடை, அந்த சடையிலே கங்கை முழங்கும். ஏன்னா கங்கையினுடைய அந்த சத்தம் இருக்கும் இல்லையா. இப்போ கூட ஆறு போகுதுன்னா ஓசை இருக்கும், ஆற்றினுடைய ஓசை வரும். அது மாதிரி அந்த ஓசையும் வரும். எங்கை என்று சொன்னால் தேவதேவர் புரியும் திருவீதி. நம்முடைய பெருமான் எழுந்தரில் இருக்கக்கூடிய தில்லையினுடைய அந்த திருவீதியிலே இந்த ஒளிகள் எல்லாம் முழங்கும் என்று சொல்றார். நம்ம குறிப்பு அதான் கொடுத்துருக்கிறோம். தில்லையினுடைய திருவீதியினுடைய சிறப்பு உரைக்கின்றார். சரி, பஞ்சதேவ வாத்தியங்கள் பொங்கும் அன்பறிவு கண்பொழி தொண்டர் என்பது அந்த மெய்தான் அரும்பில் இருக்கிற பாட்டு எழுதியிருக்கிறோம். கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்த தொண்டர்கள் என்று. தேவதேவர் என்று சொன்னால் சிவபெருமான், அது முக்கியமான சொல். தேவதேவர் புரியும் திருவீதி என்றால் சிவபெருமான் நடம் புரிகின்ற அந்த திருவீதி. அவரை தேவர் என்று சொல்லாமல் தேவதேவன் சொல்றாங்க, அது ரொம்ப முக்கியம். அவர் மகாதேவனாக இருக்கிறார், பின்னாலும் தேவர்க்கும் மேலாய வேதிகனாக அவர் இருக்கிறாரே தவிர இயல்பாக எல்லா தேவர்களைப் போல ஒப்ப நோக்கக்கூடாது என்பது நம்முடைய திருமுறை ஆசிரியருடைய கருத்து என்று பார்க்கிறோம். அதுதான் பெருமானுடைய பரத்துவம் என்று. அடுத்த பாட்டு தில்லையினுடைய சிறப்பு எப்படி சொல்றாரு பாருங்க. போக நீடு நிதி மன்னவன் மண்ணும் புறங்கள் ஒப்பன. குபேரன் இருக்கக்கூடிய அந்த அழகாபுரின்னு சொல்றாங்க இல்லையா, குபேரனுடைய ஊரை காட்டிலும் அல்லது குபேரனுடைய ஊரை போல சிறப்புடையது தில்லை என்று சொல்றார். வரம்பில ஓங்கி மாக முன் பருகுகின்றன போலும் மாளிகை குளமிடைந்த பதாகை யோக சிந்தை மறையோர்கள் வளர்க்கும் ஓமதூபம் உயர் வானில் அடுப்ப மேக பந்திகளின் மீதிடை எங்கும் மின்னுடங்குவன என்ன விளங்கும் என்று சொல்றார். அந்த மாகம் என்று சொன்னால் மேகம், நிதிமன்னவன் என்றால் குபேரன் என்று நமக்கு தெரியும். மாளிகை குலம் என்றால் மாளிகையினுடைய கூட்டம். ஏதோ அந்த ஊர்ல ஏதோ ஒரு மாளிகை தான்ப்பா இருக்குது, அந்த வீடு தான் பெரிய வீடு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இந்த ஊர்ல இவங்களுடைய வீடு பெரிய வீடு, ரொம்ப செல்வந்தரான குடும்பம் என்று சொல்வதில்லாமல் ஊர் முழுக்க மாளிகைகளாக இருக்குது என்று சொல்றார். அதுதான் நம்ம ஞானசம்பந்தர் சொல்ற பாட்டு எழுதியிருக்கிறோம். பதாகை என்று சொன்னால் கொடிகள். அந்த மாளிகையினுடைய மேலே இருக்கக்கூடிய கொடிகள் எல்லாம் மேகங்கள் வந்து பொருந்தும் அளவிற்கு உயர்ந்த மாளிகைகளாக இருக்கிறது. அதனாலதான் ஞானசம்பந்தர் சொல்லும் பொழுது செல்வ நெடுமாடம் என்று சொன்னார். செல்வ நெடுமாடம் சென்று சேன் ஓங்கி செல்வ மதிதோய செல்வம் உயர்கின்றன்னு பாடினார். அத்தனை செல்வத்தை சொன்னார் இல்லையா. இருந்தாலும் எது சரியான செல்வம், உயர்ந்த செல்வம் என்றால்
செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே. பெருமானுடைய திருவடியை ஏத்தக்கூடியதுதான் இன்பம், பெரிய செல்வம் என்று சொல்லி சொன்னார். அதுதான் சொல்றார் போக நீடு நிதி. நீடு நிதி என்று சொன்னால் எப்பொழுதுமே தங்கி இருக்கக்கூடிய நிதி. ஏன்னா குபேரனிடத்தில் தான் இருக்குது. திருமாலே வந்து குபேரனிடத்துல வாங்குறார் சொல்லுவாங்க. தேவலோகத்துல வச்சுக்கலேன், தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அங்கிருந்து தான் அவர் அந்த பணத்தை வாங்கினது இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துருக்கிறார், வெங்கடாச்சலபதி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் போக நீடு நிதி. அது இலங்கை ஏன் சொல்லுவாங்கன்னு சொன்னா, ரொம்ப அவ்வளவு வளமுடையவனாக நம்ம ராவணர் வைத்திருந்தார் என்று அதுக்காக வந்து சொல்லுவாங்க. அது அழகாபுரி ஒப்பனை என்று கம்பராமாயணத்திலாம் வரும். அந்த போக நீடு நிதி மன்னவனாக இருக்கக்கூடிய குபேரன் விளங்கி இருக்கக்கூடிய புறங்கள் என்று சொன்னால் அந்த ஊர், அந்த மாளிகைகள் இருக்கக்கூடிய இடம். அதை போல சிதம்பரம் விளங்குகின்றது. அங்க வரம்பிலே ஓங்கி மாக முன் பருகுகின்றன போலும். மாகம் என்றால் மேகம். மேகம் பருகுகிறது என்று சொன்னால் அது வந்து தங்குவது எங்க? இந்த மாடத்தினுடைய கொடிகள்ல. அவ்வளவு உயர்ந்து இருக்கக்கூடிய மாடங்கள். அங்க இருக்கக்கூடிய மறைவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா யோக சிந்தை, எப்பயுமே பெருமானை தியானித்து கொண்டே இருப்பது, ஒரு மனதாக இருப்பதுதான் யோகம் என்று பார்க்கிறோம். மனசனுடைய வழியில இல்லாமல் நாம் எண்ணக்கூடிய வகையில மனசை செலுத்துவது தான் யோகம்னு பார்க்கிறோம். அதான் முக்கியமா பிராணாயாமம்லாம் சொன்னா மனசு கட்டுப்படும் என்று சொல்லுவாங்க. யோக சிந்தை மறையோர்கள் வளர்க்கும், அவர்கள் வளர்க்கின்ற அந்த வேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா அந்தணர்களுக்கு வேள்வி வந்து மிக முக்கியம். அதுதான் திருமந்திரத்துல கூட சொல்றார், அக்னி காரியம் என்று தனியா சொல்றார். இங்க ஐயா வந்து எடுத்திருக்கிறாங்க. அதெல்லாம் அந்த ஓமதூப உயர் வானில் அடுப்ப, ஓமத்தினுடைய புகை வந்து வானில் போதா, அந்த புகைக்கு நடுவில் வெண்மையான கொடி வந்து வந்து போவது எப்படி இருக்குதுன்னு சொன்னா மேகக்கூட்டத்தில் மின்னல் வருவது போல இருக்கிறது என்று சொல்லி சொல்றார். அப்படி மேக பந்திகளின் மீதிடை எங்கும் மின் நுடங்குவன, மின்னல்கள் தோன்றுவது போல இருக்கிறது என்று சொல்லி அந்த ஊருடைய வளத்தை சொல்றார். அவ்வளவு வளமுடையது என்று அதான் எழுதியிருக்கிறோம் குறிப்பிலையும். தில்லைப்பதியில் விளங்கும் மாளிகைகளிடத்து உயர்ந்து விளங்கும் கொடிகள் ஓமப்புகையால் எழுந்த மேகக்கூட்டங்களில் இடையே தோன்றி மறையும் மின்னல் போல ஒளிவிட்டு நின்றன. அதுதான் வந்து சொல்றார் இந்த பாட்டுல என்று பார்க்கிறோம். அடுத்து 101வது பாட்டு. ஆடு தோகை புடை நாசிகள் தோறும் அரணி தந்த சுடர் ஆகுதி தோறும் மாடு தாமணி வாயில்கள் தோறும், தாமமணி வாயில்கள் தோறும் மங்கள கலசம் வேதிகை தோறும் சேடு கொண்ட ஒளி தேர்நிறை தோறும் சென்னல் அன்ன மலை சாலைகள் தோறும் நீடு தன் புலன்கள் பந்தல்கள் தோறும் நிறைந்த தேவர் கணம் நீலிடை தோறும் என்று சொல்லி என்ன சொல்றாரு சொன்னா, அங்க தில்லையிலே என்னென்னலாம் இருக்குது என்று சொல்லி சொல்றார். சேடு கொண்ட ஒளி என்றால் பெரிய ஒளிகள், அதாவது தேருக்கு அணிகலன்களாக மணிகளை எல்லாம் கட்டுவாங்க. அந்த மணிகளுடைய ஒளியெல்லாம் வந்து நம்முடைய தில்லையில விளங்குது என்று சொல்லிட்டு, ஆடு தோகைப்புடை நாசிகள் தோறும் என்று சொன்னால் இந்த மயில்களுடைய கூட்டங்கள் எல்லாம் வந்து விளங்குது. அரணி தந்த சுடர் ஆகுதி தோறும், ஆகுதியினுடைய ஓமத்தில் இருக்கக்கூடிய சுடர், மாடு தாமம் மணி வாயில்கள் தோறும். அவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, நம்மலாம் பூமாலைகளை தானே வந்து கட்டுவோம், மணி மாலைகளை எல்லாம் கட்டி வைத்திருக்கிறார்கள் என்றால் அவ்வளவு செல்வம். மங்கள கலசம் வேதிகை தோறும் பூரண கும்பங்கள். ஏன்னா ஒரு பெரியவர் வருகிறார் என்று சொன்னா, இப்ப கூட மகா சன்னிதானம்லாம் வராங்கன்னு சொன்னா பூரண கலச மரியாதை என்பது வைக்கணும். கும்ப மரியாதையோடு தான் அவங்கள வரவேற்கணும் இல்லையா? அது மாதிரி அந்த சிறப்புடைய ஓம கலசங்கள் எல்லாம் இருக்குது என்று சொன்னால், மங்கள கலசம் இருக்குதுன்னு சொன்னா பெரியவர்கள் எப்பொழுதுமே எழுந்தருளி கொண்டே இருக்கிறார்கள். நம்ம இங்க எங்க அதை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்த காட்சி அப்படியே பார்க்கணும்னா நம்ம ஏகாம்பரநாதனுடைய பார்வேட்டை உற்சவம் நடக்கும் இல்லையா? திம்ம சமுத்திரத்துக்கு சுவாமி எழுந்தருளுவார் காணும் பொங்கல் அன்றைக்கு. அந்த எழுந்தருளும் பொழுது திம்மசமுத்திரத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லார் வீட்லேயும் அந்த கலசத்தை நிறுத்தி வச்சிருப்பாங்க. எல்லா இடத்துலையும் பெருமான் ஒரு வீட்லேயும் நின்று, எப்படி கிராமத்து உற்சவத்திலலாம் வந்து அங்கே சாமி நிற்குமோ அதுபோல பெருமான் எழுந்தருளி அவருடைய அந்த உபசாரத்தை ஏற்று வருவார். ஏன்னா பெரியவர் வராருன்றதுனால எல்லா வீட்லேயும் முறையாக அந்த கலசத்தை நிறுத்தி வைத்திருப்பாங்க. அதெல்லாம் ஒரு காட்சி. சில இது நடக்கலைன்னு நினைக்கிறேன், ஏதோ சூழ்நிலை கருதி நடக்கலை. இப்போ சுவாமியே பாலாலயம் பண்ணி வச்சிருக்கிறாங்க கும்பாபிஷேகத்துக்காகன்னு பார்க்கிறோம்.
அடுத்து சேடு கொண்ட ஒளி என்பது சொல்லிட்டோம். சென்னல் அன்ன மலை சாலைகள் தோறும் அந்த வளத்தை சொல்றார், ஊருடைய வளம். நீடு தன் புனல்கள் பந்தர்கள் தோறும். நீடு தன் புனல்கள் என்று சொன்னால் பல வகையான அந்த குளிர்பானங்கள் நீர்ப்பந்தல்ல. ஏன்னா விருந்தினர்கள்லாம் வராங்கன்னு சொன்னா அவர்கள்லாம் கேட்க கூட தேவையில்லை, தண்ணீர் பந்தல்ல போய் குடிச்சிடலாம். தண்ணீர் பந்தல்னா தண்ணீர் இருக்கணும், அதுதான் தண்ணீர் பந்தல். இப்பெல்லாம் வந்து பெயருக்கு தொடங்குறாங்க, கோடை காலத்துல தொடங்குறாங்களே தவிர தண்ணீர் பந்தல் மோர் பந்தல்னு எழுதுவாங்க, ஆனா இருப்பது கிடையாது. அங்க அப்படி கிடையாது. நீடு தன் புனல்கள் என்றால் எப்பொழுதுமே தண்ணீர்கள் இருக்கக்கூடிய அந்த நீர்ப்பந்தல்கள் நிறைந்த நிறைந்த தேவர்கணம் நீலிடை தோறும், தேவர்கணங்கள் எல்லாம் விளங்குகிறார்கள் என்று சொல்லுவாங்க. ஏன்னா அவர்கள் எல்லாம் வழிபாடு செய்வதற்காக வராங்க இல்லையா. திருப்பள்ளி எழுச்சிலேயே கடைசி பாட்டில் என்ன சொல்றா, புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் என்று அவமே இந்த பூமி சிவன் உய்யக் கொள்கின்ற ஆறு. பெருமானுடைய அருளை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வழி என்னன்னா பூமியில வந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று பெருமாள் எல்லாம் வந்து இங்க வந்து வழிபடுகிறார் என்று சொல்லி பாடுகிறார் என்றால் அப்ப தேவர்கள் எல்லாம் வழிபடுவாங்க இல்லையா. அப்படி வழிபடுகிறார்களாம். அவர்கள் வழிபடுவதுதான் சொல்றார், நிறைந்த தேவர்கணம் நீலிடை தோறும் என்று சொல்லி சொல்றார். அடுத்த பாட்டுல சொல்றார் எப்படி வழிபடுறாங்க என்று சொல்லி சொல்றார்னு பார்க்கிறோம். எனவே தேவர்கள் நிறைந்த திருவீதி உடையது தில்லை என்று சொல்றார். அடுத்த பாடல், எண்ணில் பேருலகு அனைத்தினும் உள்ள எல்லையில் அழகு சொல்லிய எல்லாம். குபேரனுடைய உலகு சொன்னார், இப்ப என்ன சொல்றார், எல்லா உலகத்திலும் நாம் கூறிய அந்த அழகுகள் எல்லாம் இல்ல பரவாயில்ல, அந்த அழகெல்லாம் திரண்டு தில்லையில இருப்பது போல இருக்கிறது என்று சொல்லி அழகு சொல்லிய எல்லாம் மண்ணில் இப்பகுதியில் வந்தனவென்ன மங்களம் பொலி வளர்த்தனவாகி புண்ணிய புனித அன்பர்கள் முன்பு புகழ்ந்து பாடல் புரி பொற்பின் விளங்கும் அண்ணல் ஆடு திரு அம்பலம் சூழ்ந்த அம்பொன் வீதியினை நம்பி வணங்கி. எல்லையை வணங்கினார், அன்பர்களை வணங்கினார், திருவீதியினை வணங்குகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்று சொல்லும் பொழுது எல்லா உலகத்திலும் இருக்கக்கூடிய அழகு அழகு பொருட்கள் சிறந்த பொருட்கள் எல்லாம் இங்க வந்து இருக்குது என்று சொல்லும் அளவிற்கு தில்லையில இருக்கிறதாம். மங்களம் பொலி வளர்த்தன என்றால் எல்லா பொருள்களும் இங்கு கிடைப்பது ஒரு பெரிய தவம், ஒரு பெரிய சிறப்பு. காஞ்சிபுரத்துக்கே அப்படிதான் சொல்லுவாங்க, கடலிலே கிடைப்பது கூட காஞ்சியிலே கிடைக்கும், ஆனால் காஞ்சியிலே கிடைப்பது கடலிலே கிடைக்காது என்று சொல்லுவாங்க. அது மாதிரி எவ்வளோ சிறப்பு காஞ்சிபுரத்துக்கு சிறப்பு சொல்லுவாங்க. அதுபோல தில்லையை சொல்லும் பொழுது எல்லா உலகத்து பொருட்களும், ஏன்னு சொன்னா நம்ம நந்தவனம் பார்க்கும் பொழுதே மரங்கள் எல்லாம் பட்டியலிட்டார் இல்லையா. ஐயோ நான் அது இன்னைக்கு கூட எழுதணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன் நான். என்னன்னா அந்த மரங்களை பட்டியலிடும் பொழுது காஞ்சி புராணத்துல ஒரு பாடல் அதை பேராசிரியர் சொன்னார். என்னன்னா இதே மாதிரி மரங்களை எல்லாம் பட்டியலிடுகிறார், எந்த ஒரு அடைமொழியும் இல்லாமல் மரத்தினுடைய பெயரை சொல்றார் நம்ம சிவஞான முனிவர். யாப்பு சிதையாமல் அருமையான முறையில் அந்த பாட்டு அமைகிறது. அப்படியே இந்த பெரிய புராணம் மாதிரியே காஞ்சி புராணத்தில் இருக்குது. அது பார்ப்போம், நம்ம அடுத்த வகுப்புல எழுதுவோம். எதுக்கு சொல்லுவோம்னா அந்த மரங்கள்ல கற்பக மரம் இருக்குது என்று எழுதுகிறார். நியாயமா கற்பக விருட்சம் என்பது தேவலோகத்தில் இருப்பது, குபேரனுடைய பதி என்றால் அது தேவலோகம். அதெல்லாம் வந்து இங்க சாதாரணமா இருக்குதுன்னு சொன்னா எல்லா உலகத்திலே கிடைக்கக்கூடிய சிறப்பான பொருள்களும் ஓரிடத்துல கிடைக்குது என்பது அது தில்லைதான் எழுதுகிறார். அடுத்து அங்க இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் புண்ணிய புனித அன்பர்கள், அவங்கெல்லாம் பெரும் புண்ணியம் செய்ததுனாலதான் தில்லையில இருக்கிறாங்க, புனிதவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்றார். புனிதர்கள் என்றால் மேலானவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி முன்பு அவர்களெல்லாம் புகழ்ந்து பாடல் புரி பொற்பின் விளங்கும், அவரெல்லாம் பெருமானுடைய திருமுன்பு பாடல்கள் பாடுகிறார்கள், பாடி வழிபடுகிறார்கள் என்று சொல்றாங்க. பொற்பு என்றால் சிறப்பில் விளங்கும். எது என்றால் அண்ணல் ஆடு திரு அம்பலம் சூழ்ந்த, பெருமான் நடனமாடக்கூடிய அந்த திருச்சிற்றம்பலத்தை சூழ்ந்த அம்பொன் வீதியினை, அந்த வீதி இருக்கு இல்லையா திருவீதி, அதனை நம்பி வணங்கி. நம்பி என்றால் நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள்
வணங்கி என்ன பண்றார், முடியல அந்த பாட்டு. அடுத்து சொல்றாரு பாருங்க, இதான் சொன்னேன், தேவர்கள்லாம் வழிபடுறாங்க, எப்படி வழிபடுறாங்கன்னு சொல்றாரு பாருங்க. அந்த ரூல்ஸ் எப்படி இருக்குது. ஏன்னா இப்போ சாதாரண ஒரு அரசியல் தலைவரோ அல்லது அமைச்சர்களோ முதலமைச்சரோ வந்தால் கூட நம்ம சில புரோட்டோகால்ஸ் இருக்குதுன்னு சொல்ற நெறிமுறைகள் எல்லாரும் போய் அணுக முடியாது. ஓரளவில் தான் நின்று பார்க்கலாம், நெருக்கமானவங்க மேலே போகலாம், ரொம்ப நெருக்கமானவர் தான் அவர்களை கை குலுக்கி பேசலாம் முடியுமே தவிர, வராங்கன்னா எல்லாரும் கிட்ட போய் விறுவிறுன்னு பேசிட முடியாது இல்லையா. அது மாதிரி இவங்க இங்கே வராங்கன்னு சொன்னால் என்ன புரோட்டோகால், என்ன நெறிமுறைகள் இருக்குது பெருமானை தரிசனம் பண்ணுறதுக்குன்னா, மாலையன் சதமகன் பெருந்தேவர் மற்றும் உள்ளவர்கள் முற்றும் நெருங்கி சீலமாமுனிவர் சென்று பின் துண்ணி திருப்பிரம்பின் அடிகொண்டு திளைத்து காலம் நேர்படுதல் பார்த்து அயல் நிற்ப காதல் அன்பர் கணநாதர் புகும் பொற்கோல நீடு திருவாயில் இறைஞ்சி குவித்த செங்கை தலைமேற்கொடு புக்கார். எவ்வளவு பக்தியோடு சுந்தரர் போறாருன்னு பார்க்கிறோம். அங்க சொல்லும் பொழுது மால் அயன், மால் என்றால் திருமால், அயன் என்றால் பிரம்மன் இல்லையா. சதமகன் என்று சொன்னால் இந்திரன், 100 வேள்வியினுடைய பழமையா அந்த பலனாக தலைமையை பெற்றவன். ஏன்னா இந்திர பதவி அடைய வேண்டும் என்று சொன்னால் 100 வேள்விகள் செய்தால் போதும், அந்த வேள்வியினுடைய பயனாக இந்திர பதவியை அடைந்து விடலாம் என்பது மரபு. அதனால அவர் என்ன சொன்னார், சதமகன் சொன்னார். சதம் என்றால் 100 இல்லையா. இப்போ ஏன் திருச்சதகம்னு சொல்றோம், திருவாசகத்துல திருச்சதகத்துல 10 தலைப்பு இருக்கும், 10 தலைப்புக்கு 10 பாட்டு, 100 பாட்டு இல்லையா. அதனால சதகம் அப்படின்னு சொல்றோம். சதம்னா 100. நம்ம சதாபிஷேகம் ஒன்று, விளையாட்டுல சதம் அடித்தார்னு சொல்றோம் இல்லையா, கிரிக்கெட்ல சொல்றாங்க இவர் சதம் அடித்தார், அரை சதம் அடித்தார், சதம்னா 100. அந்த சதமகன் மற்றும் பெருந்தேவர், பெரிய பெரிய தேவர்கள்லாம், அதாவது விவிஐபிஎஸ் அவர்கள்லாம் என்ன பண்றாங்களாம், வந்து அவங்களுக்குன்னு தனியா வழி இருக்குமா சார் சிதம்பரத்தில் என்று சொன்னால் ஒன்றும் கிடையாது, கியூல தான் நிற்கணுன்றார். தேவர் மற்றும் உள்ளவர்கள் முற்றும் நெருங்கி, கூட்டமா இருக்குதான், நெருங்குகிறார்கள், நெருங்கி சீலமா முனிவர் சென்று பின் துண்ணி, ரொம்ப சிறப்பான முனிவர்கள் எல்லாம் சென்று அவர்கள் பின் சென்று வணங்குகிறார்களாம். பின் துண்ணி திருப்பிரம்பின் அடிகொண்டு திளைத்து, நந்தி தேவர் முறையாக போகணும்னு சொல்லிட்டு சொல்றார், இப்படி நிற்காதீங்க அப்படி போங்க என்று சொல்லி சொல்றாராம். நந்தி தேவர் கையில பிரம்பு வச்சுட்டு இருப்பார். நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும், ஐயா சொல்லியிருக்கிறாரு, இங்க நம்மள சொல்லியிருக்கிறோம் நினைக்கிறதுக்கு முன்னாடி இந்த நகரச்சிறப்போ ஏதோ சொல்ற போது சொல்லியிருக்கிறோம். நந்தி தேவர் என்று சொன்னால் அவர் வேறு, நந்தி என்று சொன்னால் வேறு. நம்ம விடையாக பெருமான் ஏறி வருகிறார் இல்லையா, விடையின் மேல் வருவானேன்னு பாடுறோம் இல்லையா, அந்த நந்தி என்பது வேறு, அது விடை, அதுதான் நம்ம சொல்றோம். நந்தி தேவர் என்று சொன்னால் அவர் வந்து தேவர் போலவே உருவமுடையவர், அவர் தான் வந்து கையில குருமரபுல அவர் இருக்கக்கூடியவர், அவர் தான் கையில பிரம்பு வச்சுட்டு இருக்கிறார், வச்சு உதைக்கிறாருன்னு பார்க்கிறோம். ஒழுங்கா வரணும், திருமாலனாரு பிரம்மனாரு வழியில வரக்கூடாது, சரியா இருக்கணும், அவரவர்களுக்கென்று ஒரு நேரம், அது மிக முக்கியமானது. இப்ப நமக்கு எப்படி தரிசன நேரம் இருக்குதோ அது மாதிரி பெருமானை தரிசனம் செய்வதற்கான நேரம் உண்டு, அதை தவறி போனால் அவரால் தரிசிக்க முடியாது. அதனாலதான் சேக்கிழார் முதலே சொன்னார் இல்லையா, வேகமா வராராம் யாரு, பிரம்மன் வரும்பொழுது அன்னத்தை கைலைக்கு வெளியில விட்டுட்டு வெளியில வந்து பார்க்கிறாராம், ஐயோ அன்னத்தை காணமே அன்னத்தை காணமேன்னு பார்க்கிறார், இந்த அன்னத்தையே பார்க்க முடியாத பிரம்மன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாரு. அப்ப பெருமான் எப்படி பார்ப்பார் என்று சொல்லி சொல்றார் இல்லையா சேக்கிழார் நயமா. அது மாதிரி அவர்களுக்கெல்லாம் நேரம் ஒதுக்கி இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். திருப்பிரம்பின் அடி கொண்டு திளைத்து எப்படி வெயிட் பண்றாங்களாம், காலம் நேர்படுதல் பார்த்து அவர்களுக்குரிய காலம் வரும் வரை காத்து கொண்டு இருக்கிறார்களாம். அயல் நிற்ப, கொஞ்சம் தூரமா நிற்க, யார் நெருங்கி போறாங்க, அதாவது ஒருத்தவங்களுடைய அரசர் இருக்கிறாருன்னு சொன்னா அரண்மனையில அவரை பார்க்க வரக்கூடிய விருந்தினர்களோ யாரா இருந்தாலும் கொஞ்சம் காத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அரசரோட ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடியவர் அரசு அல்லது அரசருடைய மனைவியாக இருக்கக்கூடிய ராணியோ அல்லது மகனோ என்ன பண்ணுவாங்க, விரைந்து போயிடுவாங்க, உள்ள அரசர் இருக்கக்கூடிய அறை வரைக்கும் போவாங்க, போய் அரசரை பார்ப்பாங்க, அப்பா இந்த மாதிரி வந்திருக்கிறாங்க, சிறப்பு விருந்தினர்களாலாம் வந்திருக்கிறாங்க, அவர்களை பார்க்கணும்னு சொன்னா அரசர் வருவார் இல்லையா. அது மாதிரி பெருமான் யாருக்கு உரிமை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இவங்கெல்லாம் காத்துட்டு இருக்கிறாங்களாம். அடுத்து பாருங்க, காதல் அன்பர் கணநாதர் புகும், இவங்கெல்லாம் காத்துட்டு இருக்கிறாங்க, ஆனால் பெருமான் மேல அன்புடைய தொண்டர்கள் இருக்காங்களே அவர்கள்லாம் நேரா போறாங்க, அவர்களுக்கு தான் பெருமான் முன்னுரிமை கொடுக்கிறாராம். காதல் அன்பர் கணநாதர் புகும் பொற்கோல நீடு திருவாயில்,
ரொம்ப அழகு வாய்ந்த அழகு செய்யப்பட்ட இயற்கையாகவே ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய திருவாயில் இறைஞ்சி அந்த திருவாயில் உள்ள போறார். இறைஞ்சி கொண்டே போறார் என்றால் வணங்கி போகிறாராம். எப்படி வணங்குகிறார்? குவித்த செங்கை தலைமேற்கொடு புக்கா. அந்த தில்லையினுடைய திருவாயிலுக்கு போகும் பொழுதே தலைமேலே கையை கூப்பி பெருமானுடைய அருளை சிந்தித்து கொண்டே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போறார் என்று சொல்றாங்க. அந்த பிரம்பை வைத்துக்கொண்டு அவர் நெறி செய்கிறார், முறை செய்கிறார்னு சொல்லும் பொழுது காஞ்சி புராணத்தில் அருமையான பாட்டு, நந்தி தேவனுடைய துதியாக அமைந்த பாட்டு தான் அது. அது எழுதியிருக்கிறோம். அங்கனன் கைலை காக்கும் அகம்படி தொழின்மை பூண்டு. அந்த அகம்படி தொழின்மை என்று சொன்னால் அகம்படி தொண்டு, ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய தொண்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா தொண்டும் எல்லாரும் செய்யக்கூடாது. இப்போ சாலோகம் என்று சொன்னால் சிவலோகத்தில் இருக்கக்கூடியது. அடுத்து சாமீபம் சாருவம் என்று இருக்குது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் அணுக்க தொண்டர். சும்மா கையில் இருக்கக்கூடிய சிவபூத கணம் பெருமானுடைய அந்த திருநீற்று பொக்கணத்தையோ ஏந்தி கொண்டு பெருமானிடத்தில் செல்ல முடியாது. அவங்க சிவலோகத்தில் எங்க வேணா போலாமே தவிர பெருமானிடத்தில் நெருக்கமாக பழக முடியாது என்று பார்க்கிறோம். அணுக்க தொண்டு என்பது தனி, சாதாரண தொண்டு என்பது தனி இல்லையா? அது மாதிரி நந்தி தேவர் அகம்படி தொண்டு செய்யக்கூடியவர், நெருக்கமாக இருக்கக்கூடியவரா. அதனாலதான் அவர் யாருக்கும் பயப்படாம திருமால் பிரம்மனாக இருந்தாலும் முறை செய்கிறார். அம்கனன் கைலை காக்கும் அகம்படி தொழில்மை பூண்டு நம் குரு மரபிற்கெல்லாம் முதற்குருநாதனாகி. ஏன்னா அந்த சைலாதி மரபு என்பது நந்தி தேவரிலிருந்து தொடங்குதுன்னு சொல்லுவாங்க, அகச்சந்தானத்தில் சொல்லுவாங்க. அது அவர் சொல்லும் பொழுது அந்த வேத்திரப்படை இருக்குது இல்லையா, கையில வைத்திருக்கக்கூடிய பிரம்பு எப்படி சொல்றார்? பங்கையும் துளவம் நாரும் வேத்திரப்படை பொறுத்த செங்கையம் பெருமான் நந்தி சீரடி கமலம் போற்றி. சிவந்த கையிலே பிரம்பு வைத்துக் கொண்டிருக்கிறாராம். அந்த பிரம்புல துளசியினுடைய வாசனையும் தாமரைப்பூவினுடைய வாசனையும் வருது அப்படின்னு சொல்லி பாடுறார். என்ன அர்த்தம்னு சொன்னா, துளசி மாலை அணிந்து கொண்டிருக்கிறவர் திருமால், தாமரைப்பூ மாலை அணிந்து கொண்டிருக்கக்கூடியவர் பிரம்மன் இல்லையா? இரண்டு பேரும் அந்த வரிசையில நிற்காமல் அல்லது ஏதோ அவங்க முறை மாறும் பொழுது பிரம்புலே அடிக்கிறாராம். சார், பிரம்பு கையில வச்சிட்டு இருக்கிறாருன்னு பாடத்துக்கே ஒரு தைரியம் வேணும். சிவஞான முனிவர் என்ன பண்றார்? அடிச்சிடுறாரு. அடிச்சதுனால அவருடைய அந்த பிரம்புல துளசி வாசனையும் தாமரை வாசனையும் வருது என்று சொல்லி பாடுகிறார். அடித்து முறை செய்கிறார் என்று நந்தி தேவரை பாடுகிறார். அதே போல கைலை போல இருக்கு. எப்படி மயிலையே கைலைன்னு சொல்றோமோ அதுபோல கைலை காட்சி நம்முடைய தில்லையிலே நடைபெறுகிறது என்று சொல்லி பாடுகிறார். 55வது பக்கம். பெருமதில் சிறந்த, அந்த மதில்கள் எல்லாம் சிறந்திருக்கக்கூடிய செம்பொன் மாளிகை மின்பிறங்கு பேரம்பலமேறு வருமுறை வளம் கொண்டு இறைஞ்சிய பின்னர் வணங்கிய மகிழ்வுடும் புகுந்தார். அருமறை முதலில் நடுவினில் கடையில் அன்பர்தம் சிந்தையில் அலர்ந்த திருவளர் ஒளிசூழ் திருச்சிற்றம்பலம் முன் திரு அணுக்கண் திருவாயில் என்று சொல்லுகிறார். அதாவது முதல்ல சொன்ன திருவாயில் அந்த தில்லையினுடைய கோபுரம், வெளியில இருக்கக்கூடிய கோபுரம், உள்ள நுழைவது. இந்த கோபுரம் என்று சொன்னால் நடராஜர் சன்னதிக்கு முன்னாடி ஒரு கோபுரம் இருக்கும் இல்லையா? பெரும்பாலும் இங்க இருக்கக்கூடிய அன்பர்கள் போயிருப்பீங்க, சிதம்பரம் போயிருப்பீங்க. உள்ள போகும்பொழுது ஒரு கோபுரம் இருக்கும். அதுக்குள்ள போனாதான் அந்த திருச்சிற்றம்பலம் பொன்னம்பலத்தை பார்க்க முடியும். அந்த கோபுரத்து உள்ள போறாரா. அது என்ன சொல்லுவாங்க? திரு அணுக்கன் திருவாயில்னு சொல்லுவாங்க. திரு அணுக்கம் அல்லது அணுக்கன் என்று சொன்னால் நெருக்கமாக, நெருங்கி இருப்பது என்று அர்த்தம். இப்போ இங்கேயே கூட வரும், அதாவது அடுத்த பாட்டில் வரும்னு நினைக்கிறேன். அந்த அணுக்கன் படி என்று சொன்னால் தில்லையினுடைய அந்த மன்றிலே இருந்து இறங்கி வரும்பொழுது ஒரு சில படிகள்லாம் இருக்கும். அதுதான் அணுக்கன் திருவாயில்னு சொல்லுவாங்க. அதுதான் சொல்றார். அங்க போகும் பொழுது பேரம்பலமேறு வருமுறை வளங்கொண்டு இறைஞ்சி. பெருமான் ஆடுகின்ற இடம் சிற்றம்பலம். பேரம்பலம் என்பது எது என்று சொன்னால், இந்த விழாவினுடைய காலத்தில் சோமாஸ்கந்தர் மூர்த்தி போன்ற உற்சவ மூர்த்திகள் எல்லாம் காட்சி கொடுக்கிறார் இல்லையா ஒரு மண்டபத்தில். அந்த மண்டபம் என்பதுதான் பேரம்பலம். அது பெருமை வாய்ந்த அம்பலம், பெரிய அம்பலம் என்று பொருள். அது உற்சவமூர்த்தி இருக்கக்கூடிய அந்த தலம். சிற்றம்பலம் என்று சொன்னால் சிறுமை, சிற்றம்பலமாக பெருமான் விளங்குகிறான் என்றால் அந்த சிற்றம்பலத்திலே தான் நடனம் ஆடுகிறான் என்று. அப்ப பேரம்பலத்தை தாண்டி தான் சிற்றம்பலத்துக்கு போனோம் இல்லையா? அந்த பேரம்பலத்தை வணங்குகிறார். நம்முடைய உற்சவ மண்டபத்தை வணங்கி உள்ள போறாராம்.
அந்த செம்பொன் மாளிகை மின்பிறங்கு பேரம்பல மேர். மேர் என்றால் மேருமலை இல்லையா? சிறப்பினாலும் அந்த வளத்தினாலும் மேருமலை போல இருக்கக்கூடிய அந்த பேரம்பலத்தை வணங்கி வருமுறை வளம் கொண்டு இறைஞ்சி, அதை ஒரு வளம் வந்து இறைஞ்சி என்றால் வணங்கிய பின்னர் அதை வணங்கிய மகிழ்வோடும் புகுந்தார். அதாவது பெருமானை தானே பார்க்க போறோம், வேகமா போயிடுவோம் என்று இல்லாமல் பெருமான் இங்கு எழுந்தருள்வானே, இந்த இடத்தை நம்ம வணங்கணும் என்று சொல்லி. இப்ப நம்ம கூட எப்படின்னா, நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு போறோம்னு சொன்னா வெளியில இருக்கக்கூடிய அந்த மண்டபம் இருக்கு இல்லையா, ஓ பெருமான் இங்க தானே உற்சவர் வந்து வருவாரு, இங்க ஒரு தீபாராதனை ஆகுமே, பெருமான் எழுந்தருளக்கூடிய மண்டபம் அல்லவா இது என்று சொல்லி அந்த மண்டபத்தை வணங்கிட்டு உள்ள போகணும் நம்ம. அது மாதிரி அவர் வணங்குறாராம். பேரம்பலத்தை வணங்கி அதை வணங்கிய மகிழ்வோடும், என்ன மகிழ்வு, பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய மண்டபத்தை நம்ம வணங்கிட்டோம் என்ற அந்த மகிழ்வோடும் புகுந்தார். எங்க என்று சொன்னால், அருமறை முதலில் நடுவினில் கடையில் அன்பர்தம் சிந்தையில் அலர்ந்த திருவளர் ஒளில் சூழ் திருச்சிற்றம்பலம் முன் திரு அணுக்கன் திருவாயில். அந்த திரு அணுக்கன் திருவாயில் அதான் எழுதியிருக்கோம், சிற்றம்பலத்திற்கு அருகே உள்ள வாயில். அங்க வந்து உள்ள போறாரா. அருமறை முதலில் நடுவினில் என்று சொன்னால் பெருமான் பிரணவத்தினுடைய பொருளாக இருக்கிறார் என்று நமக்கு தெரியும். அந்த பிரணவத்தை சொல்லும் பொழுது அதுதான் நமக்கு சொல்லுவோம், அடிக்கடி சொல்லக்கூடிய செய்தி தான். பிரம்மனிடத்திலே முருகப்பெருமான் கேட்கிறார், அப்பா நீ படைத்தல் தொழில் செய்கிற, சரி பிரணவத்தினுடைய பொருள் என்ன என்று கேட்டால் என்ன சொல்லியிருக்கணும், பிரம்மன் என்ன சொல்லியிருக்கணும் என்று சொன்னால், சாமி என்ன நீங்க கேட்குறீங்க, பிரணவத்தினுடைய பொருள் என்ன, உங்களுடைய தந்தையார் தானே பொருள், சிவபெருமான் தானே பிரணவத்தினுடைய பொருள் என்று சொல்லியிருக்கணும். ஆனா பிரம்மன் என்ன பண்ணார் என்று சொன்னால், அந்த பிரணவத்தினுடைய பொருள் என்ன என்றால், பிரணவம் என்பது ஓங்காரமாக இருக்கிறது, அது சமஷ்டி பிரணவம். வியஷ்டி பிரணவமாக ஆ உ மா என்று அகர உகர மகரமாக இருக்கிறது. அப்படி சொல்லும் பொழுது அகர உகர மகரமாக சொன்னா அயன் திருமால் ருத்ரன் 3 பேரும் பொருளா வருவாங்க. அப்படி அகர உகர மகரமாக வரும்பொழுது நானும் வந்து ஒரு பொருளா இருக்கிறேன் என்று சொல்லி, பிரணவத்தினுடைய பொருளாக நானும் இருக்கிறேன், உங்களுடைய தந்தையாரும் இருக்கிறார் என்பது போல் பிரம்மன் சொன்னார். அதுக்குதான் முருகப்பெருமானுக்கு கோபம் வந்து, நான் சமஷ்டி பிரணவத்துக்கு கேட்டா நீ வியஷ்டி பிரணவமாக ஏன் சொல்ற, நானும் அதுல ஒரு பங்கா இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லலாமா என்றுதான் அவருடைய தலையிலே கொட்டி சிறையில் அடைக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ பிரணவத்தினுடைய பொருள் யார் என்றால் நம்முடைய பெருமான். அந்த பொருளாக இருக்கக்கூடிய பெருமான் வேஷ்டியாக வரும்பொழுது ஆ உமான் வருது இல்லையா, அந்த ஆ உ மா என்பது வேதத்தினுடைய நடுவிலும் முதலிலும் கடையிலும், அதாவது முதலிடை கடையில வந்து வருது அந்த பிரணவத்தினுடைய பொருள். அதை தான் சொல்லி என்ன சொல்றார், அருமறை முதலில் நடுவினில் கடையில், அங்கெல்லாம் வருது. அது இல்லாம பெருமான் எங்க இருக்கிறார், அன்பர்தம் சிந்தையில் அலர்ந்த, அன்பர்களுடைய சிந்தையிலே பெருமான் இருக்கிறார் என்று சொல்லி, அப்படிப்பட்ட பெருமான் எங்கு நடனம் ஆடுகிறார், திருவளர் ஒளிர் சூழ், பெருமானுடைய தெய்வீக தன்மையும் இன்பமும் நிறைந்த ஒளி சூழ்ந்த திருச்சிற்றம்பலம், அந்த திருச்சிற்றம்பலத்தை தரிசிப்பதற்காக அணுக்கன் திருவாயிலே புகுந்தா என்று சொல்லி சொல்கிறார். அடுத்த பாடல் 105வது பாடல். வையகம் பொலிய மறை சிலம்பு ஆர்ப்ப மன்றுளே மாலையன் தேட ஐயதாம் வெளியே ஆடுகின்றாரை. வெளியே என்று சொன்னால் வெளியில அப்படின்னு அர்த்தம் கிடையாது, அவுட் சைடு என்று அர்த்தம் கிடையாது. வெளி என்று சொன்னால் பொதுவெளி, அம்பலம் என்பதற்கு வெளி என்று பொருள், அரங்கம் அம்பலம் வெளி என்று பொருள். ஏன் வெளியிலே ஆடுகின்றார் என்று சொன்னால், பெருமான் மேலே வந்து சொரூப நிலையிலே எல்லாம் கடந்திருக்கிறார். அப்படி இருக்கக்கூடியவர் அங்க அவருடைய ஆடக்கூடிய நடனத்தை நம்மளால பார்க்க முடியாது, பெருமானுடைய நிலை என்பதை நம்மளால உணர முடியாது. அப்போ உயிர்களுக்கெல்லாம் பொதுவாக ஒரு இடத்துல பெருமான் நடனம் ஆடணும். இப்போ அமர்நாத் ரொம்ப நல்லா பேசுறாரு, சரி அவர் வீட்டில் போய் நடனம் ஆடலாம் என்று சொன்னால் நான் என்ன பண்ணுவேன், சரி பெருமானை நம்ம பார்த்தா போதும் என்று சொல்லி பர்சனலா பெருமானை எனக்கு மட்டும் காட்சி கொடுத்தா போதும் சொல்லிடுவேன் இல்லையா. அது மாதிரி யாரா இருந்தாலும் ஒரு பிரைவேட்டான ஒரு இடத்துல தனிப்பட்டவர்களுக்கு என்று பெருமான் ஆடாமல் உயிர்கள் எல்லாவற்றுக்கும் பொதுவான ஒரு இடம், அம்பலம் என்றாலே பொதுவெளி என்று அர்த்தம். அப்படி வெளியிலே ஆடுகிறான் என்றால்
எந்த ஒரு தடையுமே இல்லாம வருபவர்களுக்கெல்லாம் அருளையும் இன்பத்தையும் வழங்க வேண்டும் என்ற அந்த ஒரு பெருங்கருணையோடு பதஞ்சலி வியாக்கிரவாதற்காக தான் பெருமான் அங்க நடனம் ஆடுகிறார். என்ன என்றால் உயிர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதுதான் பெரிய கருத்து. அதுதான் நம்ம முதல்ல சொன்னோம். உமையம்மை அதை வாங்கி நமக்கு தருகிறார்கள் என்று சொல்லி சொன்னோம். அப்ப நம்ம அந்த வெளி பத்தி சொல்லியிருப்போம். ஐயர்தாம் வெளியே ஆடுகின்றாரை அஞ்சலி மலர்த்தி முன் குவித்த கைகளோ திளைத்த கண்களோ அந்த கரணமோ கலந்த அன்பு உந்த செய்தவ பெரியோன் சென்று தாழ்ந்து எழுந்தான் திருக்களிற்றுப்படி மருங்கு என்று சொல்லிட்டு சொல்றார். என்ன சொல்றாருன்னு சொன்னா, அப்படி ஆடக்கூடிய பெருமானை சொல்லும் பொழுது வையகம் பொலி ஆடுகிறார். வையகம் என்றால் உலகம், உலகம் என்றால் வழக்கம் போல உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் அவையெல்லாம் உய்தி பெறுமாறு பெருமான் நடனம் ஆடுகிறார். சிலம்பு என்பது மறை சிலம்பு. நம்ம நிறைய வேதங்களாக இருக்கிறது, கோவணம் வேதமாக இருக்கிறது என்றெல்லாம் வரும். மறை சிலம்பு ஆர்ப்ப, அந்த மறை சிலம்பு என்று சொன்னால் ஒளிதானே, ஒளி மூலமாக பெருமான் அனைத்தையும் படைக்கிறான். ஆனா உண்மை விளக்கத்தில் சொல்லும் பொழுது பெருமானுடைய அந்த தமருகம் இருக்கு இல்லையா, கையில வைத்துக் கொண்டிருக்க உடுக்கை, அதுதான் தோற்றம் துடியதனில் என்று சொல்லி வரும். அதுதான் படைத்தலுக்கு சொல்லுவாங்க. சீக்கேஸ் இந்த மணிக்கும் எழுதுறா, இந்த திருச்சிலம்பினுடைய ஓசையும் சிருஷ்டியினுடைய பொருள் தான், பெருமான் படைத்தல் தான் என்று எழுதுறார். அப்படி மறை சிலம்பு என்றால் தான், மறை என்றால் ஒளிதானே, அந்த ஒளிதான் சொல் சொல் பிரபஞ்சமாக முதல்ல வருவது. அந்த நாதத்தை தானே பெருமான் படைக்கிறான். சிவதத்துவத்துல நாதம் விந்துன்னு வருது இல்லையா, அதனால அந்த நாதத்தினுடைய பொருள் என்றால் சிருஷ்டியை சொல்றார். சர்வ சிருஷ்டின்னு நம்ம இதுல படிச்சிருப்போம், திருமந்திரத்துல அந்த செய்தியெல்லாம் வரும்னு பார்க்கிறோம். அதுதான் சொல்றார். மறைச்சிலம்பு ஆர்ப்ப மன்றுளே மாலையன் தேட. அதாவது மன்றுளே ஆடுறாராம், மாலையன் தேடுமாறு ஆடுகிறார் என்றால் அவங்க ரெண்டு பேரும் அடிமுடி தெரியாம தேடிக்கிட்டு இருந்தாங்க. இங்க பெருமான் எல்லாருக்கும் பொது வெளியில ஆடுகிறாரு, இங்க வந்தா பார்த்திருக்கலாம். ஏன்னா அவருடைய திருவடியை தானே தேடி போனார். ஒருத்தர் திருவடியை தேடி போனார், இன்னொருத்தர் திருமுடியை தேடி போனார். இங்க பெருமானுடைய பாதமே தரிசனம் பண்ணலாமே, எடுத்த பொற்பாதத்தை காணப்பெற்றால் என்று அப்பர் பாடுவது போல தில்லையில தரிசனம் பண்ணியிருக்கலாம். ஆனா மாலையின் தேட, அவங்க தேடுமாறு தேட பெருமான் இங்கு நடனம் ஆடுகிறா என்று பாடுகிறாங்க. அதுதான் அப்பர் பெருமான் பாடினார். அருமையான பாடல். அந்த திருவடியை பத்தி பாடும்பொழுது எப்படிலாம் அந்த திருவடி பெருமான் சொல்றார். சாடை எடுத்தது தக்கந்தன் வேள்வியில் சந்திரனை, சந்திரனை தண்டிப்பதற்காக பெருமானுடைய திருவடி எடுத்தாரா. என்னன்னு சொன்னா, சந்திரனை போயிட்டு தேய்க்கிறார் இல்லையா வீரபத்திரர் கோலத்துல தக்கனுடைய வேள்வியில, அதுதான் சாடை எடுத்தது தக்கந்தன் வேள்வியில் சந்திரனை, வீடை எடுத்தது காலனை அழிப்பதற்காக, காலனை அழிப்பதற்காக. ஏன்னு சொன்னா, சிவபூஜை செய்கின்றவர் மேல இந்த பாசக்கயிறு வீசலாமா, எவ்வளவு பெரிய குற்றம் இல்லையா அது என்று சொல்லி பெருமான் யமனை சம்ஹாரம் செய்வதற்காக திருக்கடவுரிலே திருவடியை எடுத்தாராம். இப்போ சாடை எடுத்தது, இது வீடை எடுத்தது காலனை என்று சொல்லி, முன் நான்முகன் நாரணன் தேடை எடுத்தது அப்படின்னார். அந்த திருவடி, பெருமானுடைய திருவடி நான்முகனும் நாரணனும் தேடுறாங்களாம். அதில் ஒரு குறிப்பு பார்க்கணும். நான்முகன் திருமுடியை தானே தேட போனார், திருமால் மட்டும்தானே திருவடியை தேட போனார் என்று சொன்னால் அப்படி இல்லை. அவர்களுக்குள்ள பந்தயம் என்னன்னு சொன்னா, அடிமுடி பார்ப்பது தான் பந்தயம். என்னன்னா, முதல்ல நான் போய் திருமுடியை பார்த்துட்டு வந்துடுறேன், அப்புறம் திருவடியை பார்க்கணும். திருமால் என்ன பண்ணார், முதல்ல நான் திருவடியை பார்த்துட்டு வந்துடுறேன், அப்புறம் நான் திருமுடியை பார்ப்பேன். அடிமுடி ரெண்டுத்தையும் பார்ப்பது தான் அவர்களுக்குள்ள பந்தயம். போனவங்க திருமுடியும் பார்க்க முடியல, இவர் திருவடியும் பார்க்க முடியல இல்லையா. அதனாலதான் சொல்றார், நான்முகன் நாரணன் தேட எடுத்தது. அப்படி பெருமானுடைய திருவடி எடுக்கிறார். தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம், அந்த நட்டம் இருக்குது. அப்படி ஆட எடுத்திட்ட பாதமன்றோ நம்மை ஆட்கொண்டதே. பெருமானே, நீ தில்லையிலே நடனமாடுவதற்காக தூக்கின இல்லையா ஒரு திருவடி, அந்த திருவடிதானே என்னை ஆட்கொண்ட திருவடி என்று அப்பர் பெருமான் பாடுகிறார். அதான் இங்க சொல்லும் பொழுது, மன்றுளே மாலையன் தேட ஐயதாம் வெளியே ஆடுகின்றாரை, பொது வெளியிலே ஆடுகின்றாரை அஞ்சலி மலர்த்தி முன் குவித்த கைகளோ, அவரை வணங்கின கைகளோ, அல்லது திளைத்த கண்களோ. திளைத்தல் என்று சொன்னால் மூழ்குதல்,
கண்ணு பார்த்து எப்படி பார்க்கிறான்னு அடுத்த பாட்டில் சொல்ற. அதான் மிக முக்கியமான பாடல். அந்த கண்கள் பார்க்குது என்று சொன்னால் மற்ற புலன்கள் எல்லாம் பொறிகள் எல்லாம் செயலிழந்து போகும் வகையில் பெருமானை தரிசிக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்படி பார்த்த கண்களோ அந்த கரணமோ, அந்த கரணம் என்று சொன்னால் நமக்கு தெரியும் உட்கருவிகள் என்று பொருள். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இதுதான் அந்த கரணங்கள். கரணம் என்றால் கருவி, அந்த கரணங்கள் என்றால் உட்கருவின்னு சொல்றோம். அதுவே உட்கருவி தான். இன்னும் சித்தாந்தத்துல உள்ளந்த கரணம் என்று சொல்லுவாங்க. அது தனி செய்தி, அது நம்ம அப்புறம் பார்ப்போம். இந்த அந்த கரணமோ அல்லது கண்களோ கைகளோ எது அன்பில சிறந்து கலந்துதுன்னு சொல்ல முடியல என்று சொல்லி, கலந்த அன்பு உந்த செய்தவம் பெரியோன் சென்று தாழ்ந்து எழுந்தான். எங்க தாழ்ந்து எழுகிறார் என்று சொன்னால் திருக்களிற்றுப்படி மருங்கு. திருக்களிற்றுப்படி என்றால் பெருமான் நடராஜர் ஆடுறார் இல்லையா, அந்த பெருமான் ஆடக்கூடிய அந்த அறையில கீழே ஒரு 5 படி இருக்கும். அந்த படியை பஞ்சாட்சரப்படி என்று சொல்லுவாங்க. 2 பக்கமும் அது எப்படி இருக்குன்னா யானையுடைய தும்பிக்கை போல அந்த படியில இருக்கும். அதனால திருக்களிற்றுப்படி என்று சொல்லுவாங்க. நம்ம இவர் சொன்னார் இல்லையா திருக்களிற்றுப்படியார் என்ற சாத்திர நூல், அந்த சாத்திர நூலே அந்த யானை உடனே உயிர் பெற்று எழுந்து அந்த நூலை எடுத்து பெருமானுடைய திருவடியில வைத்தது என்று சாத்திரம், உயர்ந்த சாத்திரம் திருக்களிற்றுப்படியார் என்று சொல்லுவாங்க. அதனால் அந்த படிக்கு திருக்களிற்றுப்படி என்றும் பஞ்சாட்சரப்படி என 5 இருக்குது இல்லையா, அதனால பஞ்சாட்சரப்படி என்றும் பெயர். நால்வரிலே ஒருவரும் ஒரு விதமாக தரிசனம் செய்கிறாங்க. ஏன்னா மூவரும் நிற்கக்கூடிய இடங்கள் ஒன்று. அதை நம்ம ஒரு இடம் வரும்பொழுது பார்க்கலாம். இவர் எங்க போறாருன்னு சொன்னா மேலே ஏறி இந்த மேடையில தரிசனம் பண்றாரு இல்லையா, இப்ப தீட்சிதர்லாம் நிக்கிறாங்க, ஸ்படிகலிங்க பூஜை செய்யறாங்களே, அந்த இடத்துல நின்று திருக்களிற்றுப்படியாருக்கு பக்கத்துல வீழ்ந்து வணங்குகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்று போறார். அதை தாண்டி போல, திருக்களிற்றுப்படி ஏறி போல, ஆனா கீழே இருந்து தரிசனம் பண்றார் என்று சொல்றார். அப்படி தரிசனம் செய்யும் பொழுது பேரன்பினால் உந்தியது, அன்பிலே சிறந்து இருந்தது அந்த கண்களா அல்லது வணங்கிய கைகளா அல்லது அந்த கரணமா என்பது தெரியவில்லை என்று சொல்லி அப்படி ஒன்றி அவர் தரிசனம் செய்கிறார் என்பதை சேர்க்கிறார் சொல்றார். அடுத்துதான் மிக முக்கியமான பாடல், 5 பேரறிவும் கண்களே கொள்ள என்ற அந்த ஒரு பாடல். அதனுடைய விளக்கம் தான் இன்னைக்கு கொடுத்துருப்போம். இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடியது என்னன்னு சொன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். சித்தாந்தத்தினுடைய பல அரிய செய்திகளை இந்த பாட்டில் சொல்லியிருக்கார் சேக்கிழார் பெருமான். 5 பேரறிவும் கண்களை கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக குணமொரு 3 திரிந்து சாத்விகமே ஆக இந்துவாழ் சடையா நாடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். சொல்லும் பொழுது எப்படி சுந்தரர் தில்லையிலே தரிசனம் செய்தார் என்பதை சொல்றார். நம்ம காஞ்சிபுரத்தில் வாழ்ந்த சித்தாந்த ஞானபானு சொல்லுவாங்கன்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்கிறாங்க, அடிக்கடி சொல்லுவார். என்னன்னா, இந்த பாட்டில் அடைமொழி இல்லாத சொற்களே கிடையாது, எல்லாவற்றிற்கும் சேர்க்கிறார் அடைமொழி சொல்லி தான் சொல்றார். அறிவு என்று சொல்லாமல் பேரறிவு என்று சொல்கிறார். கரணங்கள் என்றால் அளப்பரும் கரணங்கள் என்று சொல்கிறார். சாத்விகம் என்றால், ஏன்னா குணத்தில் சாத்விகம் சொல்லும் பொழுது திருந்து சாத்விகம் என்று சொல்கிறார். பெருமானுடைய கூத்து சொல்லும் பொழுது ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்து என்று சொல்கிறார். இன்பம் என்று சொல்லும் பொழுது அது பேரின்ப வெள்ளம் என்று சொல்கிறார். மகிழ்ச்சி என்று சொன்னால் அது மாறிலா மகிழ்ச்சி என்று சொல்லி ஒரு உயர்ந்த நிலையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தரிசனம் செய்தார் என்பதை சொல்றார். 5 பேரறிவும் கண்களை கொள்ள. இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்க குறிப்பு பாருங்க. உயிரினுடைய அறிவு என்று சொன்னால் சிற்றறிவு தான். ஏன்னா சித்தாந்தத்திலே சொல்றோம்
திருச்சிற்றம்பலம். ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள என்று அது ஓய்வா பார்க்க வேண்டிய பாட்டு தான். அதனாலதான் இடைவெளி இருந்தது, நல்லதுதான். பேரறிவு என்பது பெருமானை தான் பேரறிவாளன் என்று நம்ம சொல்றோம். பெருமானுடைய அறிவு பேரறிவு, வியாபக அறிவு என்று சொல்லி, உயிர்களுடைய அறிவு எல்லாம் சிற்றறிவு என்று சொல்றோம். ஏன் சிற்றறிவு என்று சொன்னால், உயிர் தொடர்ந்து சிந்திக்காது, விட்டு விட்டு தான் அறியும் என்று சொல்றாங்க. அந்த கான்சியஸ்னஸ் என்று சொல்றாங்க இல்லையா, கவனமாக கேட்டல், அந்த திறன் ரொம்ப குறைவா சொல்றாங்க. 15 to 20 நிமிடங்கள் சொல்றாங்க. அதுலேயே சில பேர் கருத்து வேறுபாடு இருக்கு. அவ்வளவு நேரம் தான் நம்மளால தொடர்ந்து ஒரு செய்தியை கவனிக்க முடியுமே தவிர, லேசா ஒரு இடைவெளி விட்டு தான் நம்ம கவனிப்போம். 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஓய்வு எடுக்கணும்னு சொல்றாரு இல்லையா, அது மாதிரி. சரிங்க சார், அப்படி அறிகிறோமே, அறிந்ததை நம்ம தொடர்ந்து நினைவு வைத்துக் கொண்டு இருக்கிறோமா என்று சொன்னால் மறந்து போகும். மறக்கக்கூடிய அறிவு என்றால் எவ்வளவோ குற்றமுடையதாக நம்முடைய அறிவு இருப்பதால் நம்முடைய அறிவு சிற்றறிவு என்று சொல்கிறோம். அதே மாதிரி நம்முடைய அறிவு என்பது ஒரு பொருளை வைத்துக்கொண்டு ஏகதேச அறிவாக இங்க இருப்பது இப்ப நம்ம படிக்கிறோமே தவிர, இப்ப வீட்டில் என்ன நடக்குது என்பதை நம்மளால உணர முடியாது. வியாபக அறிவு கிடையாது, சிற்றறிவு தான். அதை எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா, சிற்றறிவு என்பது உயிர்கள் கருவிகள் மூலம் உணரும் அறிவு. எதுவா இருந்தாலும் நாம ஒரு கருவி மூலமா தான் கத்துக்கிறோம். இப்போ செல்போன் மூலமாக கத்துக்கிறாங்க இல்லையா, மாணவர்கள் எல்லாம் கூகுள் அல்லது ஏஐ மூலமாக படிக்கிறாங்க, அல்லது ஆசிரியர்கள் கொடுக்கக்கூடிய குறிப்பு மூலமா படிக்கிறாங்க, அல்லது புத்தகத்தை வைத்து படிக்கிறாங்க. எதுவா இருந்தாலும் ஒரு கருவி மூலமா படிக்கிறாங்க. இப்ப சுந்தரருக்கு 5 பேரறிவும் என்று சொன்னால், கருவிகள் மூலமாக இல்லாமல் பெருமானுடைய அருளே நேரடியாக உணர்த்துவது. அதுதான் கருவிகள் மூலமாக உணர்த்தினால் அது மறைப்பு என்றும் திரோதான சக்தி என்று நம்ம சொல்றோம். பெருமானுடைய அருளே நேரடியாக உணர்த்தினால் அது அருள் என்று நம்ம சொல்றோம். பேரறிவு என்பது இறைவன் அருளால் நேரே உணர்த்துவது. அப்படிதான் பெருமானுடைய திருக்காட்சியிலே உணர்த்துகிறார். 5 பேரறிவும் கண்களே கொள்ள. இப்போ நாம வகுப்பு தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இப்ப நமக்கு காது மட்டும்தான் செயலா இருக்குதா, செயல்படுதா, மற்ற புலன்கள் எல்லாம் செயல்படலையா என்று சொன்னால், கண்கள் குறிப்பை பார்க்கிறது. இப்போ ஏதோ ஒரு வாசனை வருதுன்னு சொன்னா மூக்கு நிச்சயம் அந்த வாசனையை முகர்கிறது என்று சொல்றோம். வகுப்பு கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே பக்கத்தில் இருக்கிறவங்களை தொட்டாருன்னா சொல்லுங்கய்யா அப்படின்னு நம்ம கேட்போம். அப்போ மெய் செயல்படுது, வாய் ஏதோ பேசுதுன்னு பார்க்கிறோம். வகுப்புல பேசல யாரும், சொல்ற ஒரு பேச்சு. அது மாதிரி ஐம்புலன்களும் செயல்படுது. ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெருமானை காட்சி பார்க்கும் பொழுது கண்களே கொள்ள, அந்த கண்கள் மட்டும்தான் செயல்படுதே தவிர மற்ற புலன்கள் எல்லாம் அடங்கி நிற்கிறது. அதுதான் எழுதியிருக்கிறோம். மெய்வாய் கண்மூக்கு செவி ஆகிய 5 பொறிகளும், அந்த 5 பொறிகளும் எப்படி உணரும் என்றால் புலன்கள் மூலமாக. சுவையொலி ஊர்வோசை நாற்றமாகிய 5 உணர்வுடையன. அது எதற்கு எது என்று நமக்கு தெரியும். அந்த 5 பொறிகளும் 5 புலன்களும் சேர்ந்து அப்படி உணரும் அந்த உணர்ச்சி கெட்டு இவர் என்ன பண்றார், எவற்றுள் அந்த 5னுள் ஏனைய 4ம் செயலிழந்து கண்களே கொள்ள. கண்ணு பார்க்குதே தவிர மற்றபடி எந்த புலன் பொறியும் அவருக்கு செயல்படல. பெருமானையே பார்த்து கொண்டிருக்கிறார். கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4ம் என்று சொல்றோம். அது சிந்தையே ஆக. பெரிய சிறப்புடைய அந்த கரணங்கள், கரணம் என்று சொன்னால் கருவிதான். இந்த இடத்துல அந்த கரணம். ஏன்னா அந்த கரணங்கள் என்பது எத்தனைன்றது ஒரு குழப்பம் இருக்குது. நாம தான் அந்த கரணங்கள் 4 என்று சொல்றோம். சில தத்துவங்கள்லாம் என்ன சொல்றாங்க, 3 தான் சொல்றாங்களே தவிர 4ன்னு ஒத்துக்கிறது கிடையாது. திருமுறைகள்ல தெளிவா சொல்றார். ஞானசம்பந்தர் கூட எழுகூற்றிருக்கையில 5 4ஆம் அந்த கரணம் என்று சொல்றார். இவர் தெளிவா கரணம் 4ம்னே சொல்லிட்டார். அந்த கரணங்கள் 4ம் சிந்தையே ஆக. சிந்தை என்று சொன்னால் 4 கரணங்களிலே சிந்திப்பது எது? மனம் புத்தி சித்தம் அகங்காரத்துல சித்தம் தான் சிந்திக்கக்கூடியது. அந்த சிந்தையே ஆக. அந்த சித்தத்தை பத்தி எழுதியிருக்கிறோம். சித்தத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம், குணதத்துவம் என்று சொல்லுவோம். சித்தாந்த செய்தி தான், அடிப்படையான செய்தி, அதனால தான் எழுதியிருக்கிறேன். இது சைவ சித்தாந்த வினாவிடையில நம்ம குருநாதருடைய தந்தையார் அருணையார் எழுதிய குறிப்பு தான் அது. தோற்ற முறையில இதெல்லாம் சர்வ சிருஷ்டி பகுதியில் ஐயா எடுத்திருக்கிறாங்க. இங்க தோற்ற முறையில சிவதத்துவங்கள் தோன்றி வித்யா தத்துவங்கள் தோன்றுது இல்லையா, காலம் நியதி கலை வித்தை அராகம். அந்த கலையில இருந்து வித்தை என்பது தோன்றும்.
வித்தையில இருந்து அராகம் என்பதெல்லாம் தோன்றும். அந்த கலையில இருந்தே நேரடியா என்ன தோன்றும்னு சொன்னா மூலப்பகுதி அல்லது மூலப்பிரகிருதி என்று ஒரு தோன்றும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஒரு வகை மாயையாக பிரகிருதி மாயை என்று சொல்றோம் இல்லையா. சுத்த தத்துவங்கள் என்று சொன்னால், சிவ தத்துவம் என்று சொன்னால் அது சுத்த மாயை என்று சொல்லி சொல்றோம். ஆன்ம தத்துவம் எல்லாம் பிரகிருதி மாயைன்னு சொல்லும் பொழுது அந்த பிரகிருதி மாயை தான் நம்ம என்ன சொல்றோம், மூலப்பகுதி என்று சொல்லி சொல்றோம். அதை தான் மூல பிரகிருதின்னு சொல்லுவாங்க. முக்குணங்களுக்கு காரணமாதல் பற்றி மூலப்பகுதி எனப்பட்டது. மூலம் என்று சொன்னால் பேஸ், காரணமாக இருப்பது இல்லையா. இதுதான் என்ன பண்றாங்க மற்ற மதங்கள்லாம் சொல்லும் பொழுது அவங்க இப்போ வைணவத்தில் கூட தத்துவங்கள் 25 தான் சொல்லுவாங்க. அந்த 25 தத்துவங்கள்லாம் அதுக்கு மேலே வந்து வாசுதேவன் இருக்கிறார் என்று அவங்க சொல்லிடுவாங்களே தவிர அதுக்கு மேலே வித்யா தத்துவம் சிவ தத்துவம்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, மூலப்பகுதியில இருந்து தானே வந்து ஆன்ம தத்துவம் தோன்றுது, எனவே அதுதான் மூலமே தவிர அது காரணமாக இருக்கிறதே தவிர காரியம் ஆகாது என்று அவங்க சொல்றாங்க. நாம் அப்படி சொல்றது கிடையாது. அதுதான் எழுதியிருக்கிறோம். என்ன, பிரகிருதி என்று சொன்னால் காரணம்தான், எனினும் கலையை நோக்க இது காரியமே ஆம். அதாவது மூலப்பகுதியிலே இருந்து ஆன்ம தத்துவம் தோன்றுகிறது. அப்ப ஆன்ம தத்துவத்திற்கு காரணம் எது? காரணம் என்று சொன்னால் ஒரு பொருள் தோன்றுவதற்கு காரணமாக இருப்பது, அதிலிருந்து தோன்றுவது காரியம் என்று சொல்றோம். ஆன்ம தத்துவத்திற்கு காரணம் எது என்றால் மூலப்பகுதி. அப்ப அது காரணமா இருக்குது. அப்போ கலையிலிருந்து தானே இது தோன்றுச்சு. அப்ப கலையை நோக்கும் பொழுது கலை வந்து காரணம், மூலப்பகுதி என்பது காரியம் என்று நம்ம பார்க்கிறோம். என்ன அருணியாரை எழுதுறாங்க வினாவிடையிலனா, இப்போ இந்திரன்னு சொன்னா இந்திரன் வேந்தன் என்று சொன்னால் மற்ற தேவர்களை பார்க்கும் பொழுது அவன் வேந்தன், அரசன் தானே தவிர பிரம்மனை நோக்கும் பொழுதோ திருமாலை நோக்கும் பொழுதோ இந்திரன் கீழே இருக்கிறவர் தான். அதுபோல ஆன்ம தத்துவத்தை நோக்கும் பொழுது அது காரணம், கலையை நோக்கும் பொழுது இது காரியம் என்று சொல்லி நம்ம அதை காரியமாக நம்ம சொல்றோம் மூலப்பகுதியை என்று அதை எழுதியிருக்கிறோம். இதற்கு மேல் உள்ள தத்துவங்களை பிற மதங்கள் உணராமையால் இம்மூலப்பகுதி காரணம் ஆவது அன்றி எவ்வாற்றானும் காரியமாவதில்லை என கூறுகின்றன. அவன் என்ன சொல்லிட்டான், சார் இது காரணம் தானே தவிர இதிலிருந்து மூலப்பகுதியிலிருந்து மற்ற தத்துவம் தோன்றுமே தவிர மூலப்பகுதி எதிலிருந்தும் தோன்றாது என்று சொல்லி நம்ம மாயைக்கு சொல்றோம் இல்லையா, மாயைக்கு சொல்லக்கூடியதை இவங்க என்ன பண்றாங்க, இந்த மூலப்பகுதிக்கு சொல்றாங்க. நம்ம அதை ஏத்துக்கிறது கிடையாது. பரிமேலழகரும் வைஷ்ணவர்ன்றதுனால இந்த குறளுக்கு அவர்தான் எழுதுறார். அதை நம்ம எழுதியிருக்கிறோம். சுவையொலி ஊர்வோசி நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு என்ற அந்த குறளுக்கு எழுதும் பொழுது என்ன எழுதுறார், மூலப்பகுதி ஒன்றில் தோன்றியது அண்மையின் பகுதியே ஆவது அல்லது விகுதி ஆகாது. என்ன சொல்றார், மூலப்பகுதி என்பது வேற எதுல இருந்தும் தோன்றாது, அதனால் அது பகுதி தானே தவிர விகுதி ஆகாது அப்படின்னு சொல்றார். எனவே அது ஒன்றுதான் காரணம் என்று அவர் எதை சார்ந்து எழுதுறார்னா வைஷ்ணவ கொள்கை அதுதான், சாங்கிய மதத்தினுடைய கொள்கை. அதன் அடிப்படையில் அந்த உரையை எழுதுறார். எனவே மூலப்பகுதி என்பது நாம் என்ன சொல்றோம், அது காரியம்தான். எப்படி கலையை நோக்கும் பொழுது அது காரணம், ஆன்ம தத்துவத்தை நோக்கும் பொழுது என்று சொல்லி நம்ம சொல்றோம். அது மூலப்பகுதியை வேற எப்படி நம்ம சொல்றோம்னு சொன்னா பிரகிருதி மாயை என்றும் மான் என்று சொல்றோம். மான் என்று சொன்னால் மகத் என்று ஒரு சொல்லு சொல்றோம் இல்லையா, வட சொல்ல மகத்துன்னு சொல்லுவாங்க. அந்த மகத்துல இருந்து நம்ம மான் என்று நம்ம சொல்றோம். இது சாத்விகம் ராஜசம் தாமசம் என்னும் முக்குணங்களையும் உள்ளடக்கி அவற்றுக்கு வித்தாய் நிற்பது. அதாவது மூலப்பகுதி என்று சொன்னால் அந்த இது 57வது பக்கம் பாருங்க, முக்குணங்களும் அவ்வியக்தமாக இருக்கக்கூடிய நிலை, வியக்த நிலை அவ்வியக்த நிலைன்னு சொல்லுவாங்க. அவ்வியக்தம் என்றால் வெளிப்படாத நிலை, வியக்தம் என்றால் வெளிப்படக்கூடிய நிலை. மூலப்பகுதியில சாத்விக ராஜச தாமச குணங்கள் வெளிப்படாமல் நிற்கும். வெளிப்படாமல் வித்து போல காரண நிலையில இருப்பதுதான் மூலப்பகுதி. அது எப்பங்க வெளிப்படும், வியக்த நிலையில எப்ப வரும் என்று சொன்னால் இம்முக்குணங்களின் வியக்த நிலையே குணத்தத்துவம் எனப்படும். அப்போ மூலப்பகுதியில வெளிப்படாது, குணத்தத்துவத்துல மூன்றுமே சமமாக வெளிப்படும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம், சித்தம் என்று சொல்றோம். இப்போ சித்தாந்தம் படிக்கிற நம்மள சித்தம்னு கேட்டா எது சொல்லணும், சார் சித்தம்னா சிந்திப்பது என்று சொல்லக்கூடாது. சித்தம் சிந்திப்பது தான் அதனுடைய தொழில். சித்தம் என்றால் என்ன என்று கேட்டால் முக்குணங்களும் சமமாக வெளிப்படுதல், குணத்தத்துவம், அதுதான் சித்தம் என்று சொல்லணும். முக்குணங்களும் சமமாக வெளிப்படும் இல்லை,
ஆன்மா ஒன்றை சிந்திப்பதற்கு கருவியாக இருத்தலால் இதனை சித்தம் என்று நம்ம சொல்றோம், சித்தம் எனப்படுகின்றது என்று எழுதுறோம். இன்பத்துல ஏன்னா சிந்தையே ஆகன்னு சொல்லிட்டார், குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்விகமே ஆகன்னு சொல்லியிருக்கிறார். திருக்குறள்ல சிற்றின்பத்துக்கு சொல்லும் பொழுதே காமத்து பால்ல சொல்றார், கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றழியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உல என்று சொல்லி அந்த காமத்திலே ஐம்புலன் இன்பமும் ஒன்றாக இருப்பது போல இருக்கிறது என்று சொல்லி சிற்றின்பத்துக்கு சொல்றார். அந்த சிற்றின்பம் என்றால் பெருமானுடைய பேரின்பத்தை நோக்கும் பொழுது எல்லாமே சிற்றின்பம் தான், எதுவாக இருந்தாலும் சிற்றின்பம் தான் என்று பார்க்கிறோம். பெருமான் தரக்கூடிய இன்பம் தான் பேரின்பம் என்பதை பார்க்கிறோம். எனவே அந்த குணதத்துவமாகிய 3 குணங்களும் சமமாக வெளிப்படக்கூடியது. இன்னொன்னு என்னன்னு சொன்னா, அந்த கரணத்துல சூக்குமமானது சித்தம். மனம் புத்தி சித்தம் அகங்காரத்துல சூக்குமமானது சித்தம் தான். அதுக்கப்புறம் தான் இந்த 3 வருது என்று பார்க்கிறோம். எனவே அந்த சித்தமே அவருக்கு வெளிப்படுகிறது, சமமான நிலை வெளிப்பட்டு அதுல எந்த குணம் சார் அவருக்கு இருக்குது என்று சொன்னால் திருந்து சாத்விகமே ஆக. அந்த ஐயா அதான் வேடிக்கையா சொல்லுவாங்க, சுந்தரருக்கு இருந்தது திருந்து சாத்விகம், நமக்கெல்லாம் இருப்பது திருந்தாத சாத்விகம் அப்படின்னு சொல்லுவார். என்னன்னு சொன்னா, இப்ப நம்ம படிக்கிறோமே தவிர படிச்சுட்டே இருப்போம், இப்ப பெருமான் மேல அந்த சாத்விக குணத்தில் நம்ம இருக்கிறோமே தவிர அடுத்து வெளியில போன உடனே இயல்பான நம்முடைய குணம் வெளிப்பட்டுருது, கோபம் வருது, அடுத்து ஏதோ ஒரு மயக்க நிலை வருது இல்லையா, அந்த தெளிவு இருக்க மாட்டேங்குது. அது திருந்தாத சாத்விகம். 3 குணங்களும் கலந்து கலந்து வரும். அது பொதுவா குணமே எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு குணம் வெளிப்படுதுன்னு சொன்னா மற்றொரு குணம் இல்லாமல் இல்லை, ஒன்று அதிகமாக வெளிப்படுது, மற்ற 2 குணங்களும் இருக்குது. எப்போனா எது மேல போலாம் கீழே வரலாம், அது நெருஞ்சி முள்ளு மாதிரி சொல்லுவாங்க. ஒன்னு மேல இருக்கும் 2 இப்படி இருக்கும் இல்லையா, அது மாதிரி. ஆனால் இவருக்கு இருப்பது திருந்து சாத்விகம் என்றால் சாத்விக நிலையே மேலோங்கி இருக்கிறது. ராஜச தாமசம் என்பது எங்க இருக்குதுன்னு தெரியல, வெளிப்படாமல் தன்மை கெட்டு ஒழிந்து நிற்கிறது என்று பார்க்கிறோம். சிந்தையே ஆக குணமொரு 3ம் திருந்து சாத்விகமே ஆக அப்படின்னு சொல்லிட்டார். அப்படிப்பட்ட ஒரு நிலை என்றால் எவ்வளவு ஒரு உயர்ந்த நிலையிலே சுந்தர தரிசனம் செய்கிறார். சொல்லிட்டு இந்துவாழ் சடையான், தலையிலே இந்து என்றால் இளம்பிறை, பிறையணிந்த சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்து. அந்த கூத்து ஆனந்த எல்லை இல்லாத கூத்து, தனிப்பெரும் கூத்துனார். அவர் ஆடக்கூடிய கூத்து அவர் மட்டும்தான் ஆட முடியுமே தவிர வேற யாரும் ஆட முடியாது. ஞான நடனம் ஊட நடனம்லாம் உண்மை விளக்கத்தை சொல்லுவாங்க. அப்படி தனி கூத்தாக பெருமான் ஆடுகிறார். தனிப்பெரும் கூத்தின் கூத்தபிரானே பேர், அவருடைய பெயரே கூத்தபிரான்னு பார்க்கிறோம். வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து அதை பார்க்கும் பொழுது ஒரு பேரின்பம் அடைகிறார். அதனாலதான் அடுத்த பாட்டுல சொல்லப்போறார், பெருமானே இந்த பிறவிலேயே பெரிய இன்பத்தை தந்தாய் எனக்கு என்று பாடுகிறார் என்று பார்க்கிறோம். அந்த பேரின்ப வெள்ளத்திலே திளைத்து மூழ்கி மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். பெரிய மகிழ்ச்சியிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மலர்ந்தார் என்று பார்க்கிறோம். அந்த திருந்து சாத்விகத்துக்கு என்ன எழுதுறாங்க உரையாசிரியர், முக்குணங்களுள் ஈதொன்றே உயிர் திருந்தி வாழ்தற்கு ஏதுவாகலின். அதாவது சாத்விகம் குணம் என்ன சொல்லுதோ அதன் வழி கேட்டாதான் உலகத்துல திருந்தி நம்ம வாழ முடியும். அதுதான் என்ன சொல்லும், அமைதியா இரு, நல்லதை சிந்தி நல்லதை படி என்று சொல்லி சொல்லும். ராஜச குணம்னா என்ன பண்ணும், கோபம் வந்துடும். தாமச குணம் ஒரு மயக்கத்திலே வைத்திருக்கோம் இல்லையா, இதுவா அதுவான்னு புரியாத மாதிரி. எனவே உயிர் திருந்தி வாழ்வதற்கு ஏதுவாக இருப்பது சாத்விக குணம் தான் என்று அதை எழுதுறாங்க. அவருடைய நிலையில இருந்து பார்க்கும் பொழுது அந்த மாறாத நிலையில இருப்பதனால் அது திருந்து சாத்விகம்னு சொன்னார். அந்த குருமூர்த்திகளுடைய ஒரு வரலாறு எழுதியிருக்கிறோம், அதை மட்டும் படிச்சிடறேன் நான். ஏன்னா அடுத்த வகுப்புல நம்ம ஒரு ரீகேப் மாதிரி பார்க்கலாம், இருந்தாலும் இது மட்டும் சொல்லிடுவோம். ஏன்னா குறிப்பே ஏன் 2 பக்கம் எழுதணும்னா அடுத்த வகுப்பு சில பேர் கொண்டு வரத்துக்கு சிரமமா இருக்குது இல்லையா, அதனால முடிச்சிருவோம் என்று. இந்த பாட்டு ரொம்ப மிக முக்கியமான பாட்டு, 5 பேர் அறிவும் கண்களை கொள்ள. ஏன்னா குமரகுருபரர் இருக்கிறார் இல்லையா, குமரகுருபரர் முருகப்பெருமானுடைய அருள் பெற்ற பின்பும் ஒரு குருமூர்த்தி வேண்டும், ஏன்னா முறையா ஒரு குரு வேணும்னு சொல்றாங்க. குரு இல்லாமல் பெருமானை அடைய முடியாது, குருவருள் தான் திருவருளுக்கு வழிவகுக்கும். அப்ப குரு வேண்டும் என்று சொல்லும் பொழுது பெருமானுடைய என்ன சொல்றார், அருள் என்ன சொல்லுதுன்னா, உன்னுடைய வாக்கு எங்கு தடைபடுகிறதோ, ஏன்னா அவரு சகலகலாவல்லி மாலையெல்லாம் பாடினவர், பெரிய ஆள், அவருடைய வாக்கு எங்க தடைபடுகிறதோ அவர் தான் உன்னுடைய குரு என்று சொல்லிட்டார். அந்த குறிப்பு பாருங்க, செந்தில் பெருமான் முருகப்பெருமானுடைய திருவருள் பெற்ற குமரகுருபரர் குருவருள் பெற தருமபுரம் 4வது குருமூர்த்திகளாகிய ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் திருமுன்பு அடைய
அவர் பல இடத்துக்கு போறார், எங்கேயும் அவருடைய வாக்கு தடைபடலை. நம்ம தர்மயாதீனத்துல தான் 4வது மகா சன்னிதானம். இப்ப இருக்கக்கூடியவர் 27வது நட்சத்திர குருமணியில் இருக்கிறாருன்னு பார்க்கிறோம். இந்த இந்த திருநாமம் தான் அவருக்கும் இருக்குதுன்னு பார்க்கிறோம். அந்த நட்சத்திர குருமணிகளா இப்ப இருக்கிறார். அப்ப இருந்தவர் 4வது சன்னிதானம். அவர் ரொம்ப பல அற்புதங்கள் நடந்த சன்னிதானம் அவர். அவரை போய் பார்க்கும் பொழுது குமரகுருவரர் போறார். அவர் என்ன சொல்றாராம், இப்பாடலை சுட்டி 5 பேரறியும் பாடலை சுட்டி என்ன பண்ணார், இதன் அனுபவ பொருளை கூறுக என. சுந்தரருடைய அனுபவத்தை தான் இதுல சொல்றார். அனுபவ பொருளை சொல்லுங்கன்னு சொன்னா அவர் என்ன சொல்ல முடியும்? சொல்ல முடியாது இல்லையா? அனுபவ பொருளை கூறுக என அவ்வளவில் அடிகள் வாக்கு தடைப்பட்டார். குமரகுருவரனால சொல்ல முடியல. அப்படி வாக்கு தடைப்பட்ட உடனே, ஓ பெருமான் சொன்னானே வாக்கு தடைபடும் பொழுது அவர்தான் உன்னுடைய குரு என்ற உடனே தருமபுரம் அந்த 4வது குருமகா சன்னிதானத்தை நம்ம மாசிலாமணி தேசிக சுவாமிகளை அவர் சாஷ்டாங்கமாக பணிந்து, பெருமானே நீங்க தான் குரு என்று அவரை குருவாக கொண்டார் என்று திருவருள் முன் உணர்த்திய வகையால் அக்குருமூர்த்தியையே தமக்கு ஞானாசிரியராக கொண்டார் என்பது வரலாறு என்று. அதனாலதான் இன்னைக்கும் இம்மரபே தருமையும் பனசையும் குருபீடமாகவும் சீடபீடமாகவும் விளங்க காரணமாயிற்று. பனசை என்று சொன்னால் திருப்பனந்தாள். திருப்பனந்தாள்ல இருக்கக்கூடிய மடம் காசி மடம்னு பேர். இப்ப கூட முன்ன இருந்த எஜமான் சுவாமிகள் அடைஞ்சிட்டாங்க. இப்போ புது சுவாமிகளை போட்டிருக்கிறாங்க. அவர் வந்திருந்தார் இப்போ ஆவணி மூலத்துக்கு குருமகா சன்னிதானத்தெல்லாம் பார்த்துட்டு போனார். நாங்க கூட பார்த்தோம். ஆமா, அவரும் திருப்பனந்தாள் இருக்கிறதுனால தான் பனசைன்னு போடுறார். இப்பதான் அந்த பனசை என்றால் திருப்பனந்தாள். இவருடைய அந்த மரபு பற்றி தான் என்ன சொல்லுவாங்க, தருமை மடம் குருமடம், இவருடைய மடம் சீடர் மடம்னு சொல்லுவாங்க. திருப்பனந்தாள் மடத்தை இன்னைக்கு அது உண்டு. அதை விட சிறப்பு பாருங்க, குமரகுருவரை தடுத்தாட்கொண்டது மட்டும் இல்லாமல் இந்த குருமகா சன்னிதானம் இருக்கார் இல்லையா, 4வது குருமகா சன்னிதானம் எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார்னு இம்மூர்த்திகளே தமது திருவடியில் இட்ட மலர்களை திருமுறை ஏட்டின் மேல் காட்டி அருளியவர்களும். அடியார்கள்லாம் இந்த 4வது குருமகா சன்னிதானத்துடைய திருவடியில பாத பூஜை செய்து மலர்களை போட்டாங்களாம். அந்த மலர்கள் எல்லாம் திருமுறையினுடைய ஏட்டு மேல கிடைச்சுதான். இவருடைய திருவடியிலே போட்டது திருமுறை ஏட்டின் மேல் பார்க்க அப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியவர் என்றால் அவங்கெல்லாம் பெருமானாகவே வாழ்ந்தவர்கள். அப்படிப்பட்ட மரபு நம்முடைய தர்மயாதீன மரபு. அப்படி செய்தவரும், அது மட்டும் இல்லாம அடுத்த எழுதியிருக்க செய்திதான், தம் அன்னையாருக்கு நிர்வாண தீட்சையால் முக்தி அளித்தவரும். அவருடைய பூர்வாசிரமத்தில் அண்ணன் இருக்கிறாங்க இல்லையா, அம்மா, அவளுக்கு நிர்வாண தீட்சை செய்து முக்தி கொடுத்திருக்கிறார். பெரிய செய்தி இதெல்லாம். அது மட்டும் இல்லாம பாம்பு கடித்து இறந்தவனை எழுப்பினமை, அவருடைய காலத்திலே அரவம் தீண்டி இறந்த ஒருவனை இவருடைய அருளால் எழுப்பியிருக்கிறார் என பல அற்புதங்களை செய்தவர்கள் என்று 4வது குருமகா சன்னிதானத்தை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சன்னிதானங்கள் குமரகுருபரரை தடுத்தாட்கொள்வதற்கு அந்த பாடலை சொல்லிய பாடல் தான் இந்த 5 பேரையும் கண்களை கொள்ள என்ற அந்த பாடல். அடுத்து தென்னிலா அமர்ந்த வேணியாய் என்று சொல்ல போறார். அதுலதான் சேக்கிழார் சொல்றார், ஒரு பதிகம் பாடினார் சுந்தரர்னு சொல்றார். நம்முடைய தவக்குறைவு, அந்த பதிகம் நமக்கு கிடைக்கல, அப்ப பாடின பதிகம் கிடைக்கல. இருந்தாலும் சேக்கிழார் அதனுடைய செய்தி எப்படி சொல்கிறார் என்று அந்த கருத்துக்களை எல்லாம் அடுத்த வகுப்பிலே சிந்திக்கலாம் என்று சொல்லி, அடுத்த வகுப்புனா அடுத்த வாரம் கிடையாது, அதுக்கப்புறம்தான். இப்படி ஒரு அரிய வாய்ப்பாக வாரந்தோறும் பெரிய புராணத்தை பதிகத்தினோடு சிந்திப்பதற்கு வாய்ப்பளித்த நம்முடைய சிவஞான அருள்நெறி அறக்கட்டளுடைய நிறுவனர் ஞானமையா அவர்களை திசை நோக்கி வணங்கி இருந்து கேட்ட அன்பர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம்.